வீகன்ஸ் எல்லாருமே நல்லவங்க கிடையாதுல்ல. வீகன்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் குட் டு அனிமல்ஸ். ரூமில் 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் நான் வெஜிடேரியன், ஒருத்தர் வீகன்னா அவர் தான் நல்லவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் வந்து பொலிட்டிக்கலி என்ன ப்ராப்ளம்னா 99% ஆஃப் த டைம் வீகனிசம் இஸ் கன்ஃபியூஸ்டு வித் பிராமினிசம். அவங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நினச்சிட்றாங்க, அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஏத்திசமுமே அப்படி தான் இருக்குது. ஏத்திசம் இஸ் நாட் அகேன்ஸ்ட் ஆல் ரிலிஜன் அண்ட் ஆல் காஸ்ட், இட் இஸ் அகெயின்ஸ்ட் ப்ரிடாமினன்ட்லி பிராமின்ஸ் மட்டும். அந்த வீகனிசமும் ஈஸியராக அந்த லூப்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. பட் ஆனால் அது கிடையாது. தெர் ஆர் சோ மெனி முஸ்லீம் வீகன்ஸ், தெர் ஆர் சோ மெனி தலித் வீகன்ஸ், தெர் ஆர் சோ மெனி ஏத்திஸ்ட் வீகன்ஸ். ஸோ அந்த புரிதல் வர்றக்கு நேரமாகும். ப்ளஸ் ஐ திங்க் வி ஹேவ் அஸ் இன் வீகன்ஸ் நாங்களுமே வந்து இதை இன்டர்செக்ஷனாலிட்டியை வந்து கன்வே பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடல. யூ ஆல்சோ ரன் அனதர் கம்பெனி கால் Green Rabbit Catering. Why the necessity of Green Rabbit? என்னோடய ஃப்ரெண்டோட வெட்டிங் வந்து பெங்களூரில் நடந்துச்சு. அவங்க வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வெட்டிங் பண்ணாங்க. ஆனால் ஒரு வீகன் மெனுவை பண்ணி கொடுத்தாங்க. அப்போது நான் வந்து பே பண்ணும்போது அப்போ நான் கேட்டேன், சார் இப்போது வீகன்னால இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, வீகன் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் கேட்டேன். ஐ வாஸ் திங்கிங் ஒரு 300 ஜாஸ்தியாக சொல்லுவாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து ஒரு 300 கம்மியாக சொன்னார். தட் வாஸ் மை இந்த யுரேக்கா மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இது. ஐ வாஸ் லைக், எதுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணீங்க? நீங்கள் ஒரு 4 பொருளை கம்மி பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிங்கன்னா, இல்லை சார் வீகன் வெட்டிங் உங்களுக்காக பண்ணி கொடுத்தோம்ல, கஸ்டமைஸ் பண்ணி பண்ணோம்ல. 60,000 பெனால்ட்டி கட்டியிருக்கிறோம். ஒரு வீகனாக ஒரு 200 பேருக்கு கல்யாணம் பண்ணதுக்கு 60,000 என் ஃப்ரெண்டு வந்து பெனால்ட்டி கட்டின மாதிரி எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கிறாங்க. தட் இஸ் லைக் அ ஃபைன் ஃபார் பீயிங் வீகன். வாழ்க்கையில் இவன் என்ன சாதிப்பாங்கிற கொஸ்டின் மார்க்கோட இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆன்சராக இருக்கும். லைக் ஐ டிட் இட் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஊர் உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுச்சு? வாட் வேல்யூ டிட் கோயம்புத்தூர் கிவ் ஃபார் யூ டு அச்சீவ் திஸ் பீக்? யுவர் ஸ்டார்ட் அப், யூஆர் நாட் இன் பெங்களூர், யுவர் ஸ்டார்ட் அப், யூஆர் நாட் இன் சென்னை. என்ன அதில் என்ன? அப்போ அவங்களுக்கெல்லாம் காட்டணும், இங்கே பாரு நான் கோயம்புத்தூர் தான், ஆனால் இதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் லைக் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி ஆர் கிவ் பேக் டு த சொசைட்டி. இன்னொன்று பெரிய அட்வான்டேஜ் எனக்கு என்ன இங்கே இருக்குன்னா, நீங்கள் இங்கே ஒரு கோயம்புத்தூரில் இருந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் அங்கேயே கிடச்சிடும். ஆமாம், எல்லாருமே அதை ரிலேட்டடாக. ஸோ இங்கே வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து இஸ் வெரி குட் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டியில். பிகாஸ் ஆண்டர்ப்ரனரியல் ஜர்னி இஸ் லுக்ட் அப்பான் ஹை, லுக் நார்மல். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. மிஸ்டர் அரவிந்த். ஹூ இஸ் மிஸ்டர் அரவிந்த்? ஆனால் நீங்கள் நிறைய விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அரவிந்த்னா யார் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க கிட்ட அப்படின்னா என்னவா பண்ணுவீங்க? எதுவுமே இல்லாமல் பண்ணணும்னா, அரவிந்த் வந்து ஒரு லேர்னர், கன்சியூமர் ஆஃப் நாலேஜ், ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் திங்ஸ் அண்ட் அவ்வளோதான். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள் ஹூ ஹஸ் டன் சம்திங் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஃபார் சொசைட்டி, ட்ரைங் டு பி அ குட் சிட்டிசன், அவ்வளோதான். இப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு வீகன் லைஃப் ஸ்டைல். நிறைய பேருக்கு இந்த வீகனிசம்ங்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. எனக்கு வந்துட்டு வாட் இஸ் வீகனிசம், ஏன் அந்த லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணுறாங்க, வாட் பெட்டர் டஸ் டு த சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, எனக்கு அதை வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க ஃபார் த ஆடியன்ஸ். ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி. சூப்பர். இப்போது வீகனிசம் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். இது வந்து ஃபுட் ஸ்டைல் கிடையாது, ஃபுட் சாய்ஸ் கிடையாது. அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேர்டு வர்றதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. 10 years பேக் வந்து ஹீ ஃபாலோஸ் அ வீகன் ஃபுட் சாய்ஸ், ஹீ ஃபாலோஸ் அ வீகன் ஃபுட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து அந்த லைஃப் ஸ்டைலுங்கிற ஒரு அக்செப்டன்ஸே வந்திருக்கு. இன் ஜென்ரலாக சொல்லணுன்னா, வீகனிசம் இஸ் அ லைஃப் ஸ்டைல் விச் ட்ரைஸ் டு அவாய்ட் எனி ஃபார்ம் ஆஃப் அனிமல் ப்ராடக்ட்ஸ். அனிமல் ஒரிஜின்லேருந்து வர்ற எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்டையும் அவாய்ட் பண்ணுற ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வீகனிசம். தமிழில் வந்து நனி சைவம்னு சொல்லுவாங்க. சுத்த சைவம்னு ரொம்ப நாள் இருந்துச்சு. பட் அந்த சுத்த சைவம்ங்கிறது இஸ் அ பிளேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஓகே. ஸோ தாமரை, கவிஞர் தாமரை வந்து இந்த வேர்டு கொண்டு வந்தாங்க, நனி சைவம். அண்ட் இட் இஸ் நவ் ஜென்ரலி அக்செப்டட். ஓகே. நனி சைவம் தான் வீகனிசம். என்னென்னா இப்போது உணவுப் பொருட்களில் பார்த்திங்கன்னா
மிருகங்கள்கிட்டேருந்து வர்ற பொருட்கள், பால் பொருட்கள், இறைச்சி, முட்டை, தேன், இது இல்லாத ஒரு உணவு பழக்கம். இதில் ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா வி அவாய்ட் சில்க் அண்ட் லெதர், இந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுவோம். இப்போ சில டைம்ஸ் வந்து பட்டன்ஸ், இந்த கொஞ்சம் ஹை அண்ட் பிராண்ட்ஸ்லாம் பட்டன்ஸ் வந்து போன்ஸில், ஹார்ன்ஸில் இதெல்லாம் பண்ணுவாங்க, அதை அவாய்ட் பண்ணுவோம். லைஃப் ஸ்டைலாக பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் வந்து அனிமல் டெஸ்டட் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இஸ் இன் வீகன்ஸ் வி டோன்ட் கன்சியூம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கஸ், ஹார்ஸ் ரேஸ், டாக் ரேஸ், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அவாய்ட் பண்ணுவோம். வி டோன்ட் கோ தேர். அவ்வளோதான் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான் வீகனிசம். வாட் மேட் யூ சேஞ்ச் இன்டு அ வீகன் பர்சன்? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் இம்பேக்ட்னு ஒன்று இருக்கும்ல. உங்களுக்கு எந்த சிச்சுவேஷன் இந்த வீகன் லைஃப் ஸ்டைலுக்கு டுவர்ட்ஸ் உங்களை வந்துட்டு புஷ் பண்ணிச்சு? ஓகே. ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு அனிமல் லவ்வர், அனிமல் வெல்ஃபேர் இதுன்னு வச்சுக்கோங்களேன். பிஃபோர் நான் இது போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு நான் தரேன். அனிமல் வெல்ஃபேருக்கும் அனிமல் ரைட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. இப்போது இப்படி வைக்கிறேன். கோயிலில் இருக்கிற ஒரு யானை வந்து மண் போட்டு நிற்கணுங்கிறது அனிமல் வெல்ஃபேர். அந்த கோயிலுக்குள்ளே எதுக்கு யானை நிற்கணுங்கிறது அனிமல் ரைட்ஸ். சர்க்கஸில் இருக்கிற குதிரை வந்து 6 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அனிமல் வெல்ஃபேர். எதுக்கு சர்க்கஸில் குதிரை இருக்கணுங்கிறது அனிமல் ரைட்ஸ். ஆமாம். ஸோ நான் வந்து இந்த சைட்லேருந்து, அதாவது வெல்ஃபேர் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆனேன். ப்ரிடாமினென்ட்லி வீகன்ஸ் ஆர் இந்த மாதிரி வீகனிசம் இன் ஜென்ரல் வந்து நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். இட் இஸ் அன் அனிமல் ஃபார்வர்ட், அனிமல் சென்ட்ரிக், சோஷியல் ஜஸ்டிஸ் சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல் தான். ஆனால் அனிமல் லவ்வர்ஸ் இல்லாமல் நிறையா வீகன்ஸ் இருக்காங்க. அது வந்து ஒரு பேர் மினிமமாக தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஈவன் ஐ கன்சிடர் த சேம். நான் ஏன் வந்து வீகன் ஆனேன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அனிமல் லவ்வர். ப்ரிசைஸாக சொன்னால் டாக் லவர், கேட் லவர். ஜென்ரல் அனிமல் லவர் கிடையாது, டாக் லவர், கேட் லவர். இந்த நாயெல்லாம் அடிபட்டால் அதை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது, வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்துக்கிறது, சாப்பாடு போடுறது, இந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். கொஞ்சம் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பராக அனிமல் வெல்ஃபேருக்குள்ளே போனேன். ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் வாலண்டியரிங் வித் அன் ஆர்கனைசேஷன் கால் ஹியூமேன் அனிமல் சொசைட்டி. ஹியூமேன் அனிமல் சொசைட்டி வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன். அங்கே வந்து நான் வாலண்டியர் பண்ண ஆரம்பித்தேன் 12th ஹாலிடேஸில். அப்போ வந்து அந்த அடாப்ஷன் கேம்ப்ஸ் போகிறது, நாட்டு நாய் தத்து கொடுக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் அங்கே போய் ஷெல்டர்லாம் கழுவுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அப்போது தென் எனக்கு ஒரு ஒன் ஃபைன் டே என்ன நடந்துச்சுன்னா, வி வேர் டூயிங் ஒன் ரெஸ்கியூ. இங்கே செல்வபுரமில் ஒரு ரெஸ்கியூ இருந்துச்சு. கிணத்துக்குள்ளார வந்து ஒரு பப்பி வந்து உள்ளே விழுந்துருச்சு. நாங்கள் எஸ் அன் ஃபியூ வாலண்டியர்ஸு ஃபயர் சர்வீஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகி அந்த பப்பியை வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பெரிய ரெஸ்கியூ. ஐ திங்க் ஒரு ஹாஃப் டேக்கு மேலே 16-17 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த ரெஸ்கியூ போகுது. இதில் என்ன ஆகுதுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கிணறு வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை, ரொம்ப பழைய கிணறு, ஆல்மோஸ்ட் ட்ரை. உள்ளே வந்து அந்த பப்பி இருக்குது. ஃபயர் சர்வீஸ்காரங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்னென்னா அந்த நாய் வந்து கொஞ்சம் அவங்க பக்கத்தில் வர மாட்டேது. இட் இஸ் ரன்னிங் அவே அந்த பப்பி. அப்புறம் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணும்போது இட் வாஸ் ட்ரைங் டு கம் க்ளோசர் டு மீ. மேபி எனக்கு வந்து டாக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. அப்போது ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 hours ப்ளஸ் தான் அந்த ரெஸ்கியூவோட இது இருக்கும். நாங்கள்லாம் வந்து அந்த கயிறில் இது பண்ணிவிட்டு உள்ளே இருக்கோம். வெளியில் வரும்போது சுற்றி க்ரௌடு ஒரு 100 பேர் 200 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க, சியர் பண்ணுறாங்க. ஓ, இவங்க வந்து பப்பியை வந்து காப்பாற்றிட்டாங்க. அப்போது வந்து ஐ ஃபெல்ட் லைக், ஓ நம்ம தான் ஹீரோ, டாப் ஆஃப் த வேர்ல்டு இருக்கிற மாதிரி. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு தட் இஸ் அ வெரி பிக் திங். அப்போது டக்குன்னு வந்து அங்கே இருந்தவங்க, க்ரௌடில் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக இது பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க நம்ம கடையில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சரி ஃபயர் சர்வீஸ்காரங்களுக்கு அவங்களுக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்து சாப்பிடல. அவங்க வந்து எங்களுக்கு அடுத்த வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஏதோ குடிச்சிட்டு வாழைப்பழம் அந்த மாதிரி போயிட்டாங்க. எனக்கு வந்து சரி அவங்க தர்றாங்க, நம்ம சாப்பிட்லாம், பசி. அப்போது அவங்க வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து ஆஃபர் பண்ணாங்க. டக்குன்னு ஐ மேட் ஒன் ரியலைசேஷன்.
ஒரு 14 ஹவர்ஸ் அந்த மாதிரி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு உயிரை வந்து காப்பாற்றணும். அதுக்கான ரிவார்டு வந்து இன்னொரு உயிர் லைக் அதை வந்து நம்ம சாப்பிட்ணுமா அப்படின்னு நான் சாப்பிடல. நான் அவர்கிட்ட வந்தேன்னா இல்லைண்ணா டைம் ஆயிடுச்சுனான்னு கிளம்பிட்டேன். தட் காட் மீ திங்கிங். ஓகே. அந்த அந்த டிஷ் சிக்கனோ மட்டனோ வாட் எவர், அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு டாகு வந்து டாகாக பிறந்ததுனால எல்லாரும் அது பொழைச்சதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு அனிமல் வந்து அது கோழியாக பிறந்ததுனால அது செலிப்ரேஷனுக்கு அது சாகணுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. தென் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, யூ கேன் ஸ்விட்ச் டு தட் லைஃப் ஸ்டைல் வேர் நீ இந்த மாதிரி எதையுமே கன்சியூம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த கான்செப்டே அப்போ தான் தெரிய வருது. இந்த வீகனிசம்ங்கிற கான்செப்டே அப்போ தான் தெரிய வருது. திஸ் வாஸ் அரவுண்ட் எந்த வருஷம்? 2011. ஆமாம். ஸோ அப்படியே ஸ்லோலி ஐ ட்ரான்சிஷன் சேஞ்ச்டு மை லைஃப் ஸ்டைல் அண்ட் தென் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி. எஸ் ஆமாம். நான் 2011 அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. 2011 இந்த கான்செப்ட் அப்போ வந்து ஐ எம் லீடிங் அ வீகன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் லைக் அவங்க ரொம்ப பாஷாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை சின்ன வயசில் அடாப்ட் பண்ணி இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணி வரும்போது டு யூ திங்க் இப்போ நம்ம எடுத்திருக்கிற டெசிஷனில் நம்ம இவ்வளோ வருஷம் தாங்கி நின்னது ரொம்ப பெரிய விஷயம், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணியும் நான் இதை பண்ணலை, இதெல்லாம் ஒரு விஷயமாடான்னு கேட்டும் ஐ ஸ்ட்ராங்லி ஸ்டாண்ட் ஆன் திஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ஹவு ப்ரவுட் டு யூ ஃபீல் இத்தனை வருஷம் நீங்கள் அதை இது பண்ணுறதுக்கு? ப்ரோ ஆக்சுவலி நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து அந்த அந்த பர்டிகுலர் ரூம்லேயோ சாப்பாடே இல்லாமல் கூட இருந்திருக்கேன். என்னென்னா வித் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கொஞ்சம் ஈஸியர். கொஞ்சம் செகண்ட் சர்க்கிள் வரும்போது, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வரும்போது அவங்களுக்கு தெரியாது. ஒரு எங்கேயோ ஒரு பார்ட்டி போகிறோம், ஹவுஸ் பார்ட்டி போகிறோன்னா ஜென்ரலாக ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளே வந்து ஃப்ரீ ஃபுட்டு தான், ஒரு யாரோ ஒரு பர்த்டே பார்ட்டினா ஃப்ரீ ஃபுட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து அவரை நான் கஷ்டப்படுத்த முடியாது. ப்ரோ இதை நான் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு. அப்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வில் பி, நான் இல்லைங்க எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது நான் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி. ஐ திங்க் இந்த ஓவர் த இயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இனிஷியலாக வந்து நான் வீகனாக போகும்போது எனக்குமே வந்து சில பிளேசஸில் வந்து அந்த செல்ஃப் டவுட் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துருச்சு, எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அப்போது வந்து பெருசாக ஆல்டர்னேட்டிவ்ஸே இல்லை. ஒரு சோய் மில்க் ஏதோ ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கோகோனட் மில்க்கு, சோய் மில்க்கு, ஆல்மண்ட் மில்க் இருக்கும், விச் இஸ் ஆல் கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடு. நம்ம நார்மல் கவுஸ் மில்க் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லியர் சைடில் இருக்கும். அப்போது கொஞ்சம் எனக்கு இருந்துச்சு ஃபினான்ஷியலி இதுக்கான இது எப்படி இருக்கும். அப்போல்லாம் நான் என்ன மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா, இனிமேல் நம்ம தயிரே சாப்பிட முடியாது, இனிமேல் நம்ம ஐஸ்கிரீமே சாப்பிட முடியாது, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் வந்து மாறினேன். அண்ட் ஃபேமிலி கிட்ட வந்து அக்செப்டன்ஸ் பார்த்திங்கன்னா இனிஷியலாக அவங்க வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. ஓகே இந்த மாதிரி எதுவும் சொல்லுவான், அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் மாற்றிடுவான் போல இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் அம்மாக்கெல்லாம் வந்து 2 குக்கிங் பண்ணுறதும் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பண்ணணும், எனக்கு தனியாக பண்ணணும், அந்த மாதிரி சில கஷ்டங்கள்லாம். நீங்கள் தான் கான்ஷியஸாக அந்த டெசிஷன் எடுத்தீங்க, பேரண்ட்ஸ்லாம் எடுக்கலை. அப்போது அந்த மாதிரி கொஞ்சம் சேலஞ்சஸ் எல்லாம் இனிஷியல் இயர்ஸில் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிலர்லாம் ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஏதோ புது ட்ரெண்ட் போல் இருக்குது, கல்ட்டு மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டேர்ம் வாஸ் ஆல்சோ கம்பேரிட்டிவ்லி நியூ. ஆமாம், வேகன், வீகுன் இந்த மாதிரியெல்லாம் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கே ஒரு இதாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். பட் டக்குன்னு இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இவ்வளோ வருஷம் பார்த்தோன்னா, ஒரு இவ்வளோ வருஷம் வந்து நம்ம அதை கடைப்பிடிச்சிட்டோமே, என்னென்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அதை இருந்துட்டோமே அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஆனால் நான் இதை வந்து அந்த ப்ரைடை வந்து இன்னொரு ஆங்கிள் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து பேர் மினிமம். ஒருத்தவங்களை வந்து காப்பாற்றுறது இஸ் சாய்ஸ், ஆனால் வந்து ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது நெசசிட்டி. சேம் வித் ஹியூமன்ஸ் ஆல்சோ, வித் த அனிமல்ஸ் ஆல்சோ. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு நாய் அடிபட்டுருக்குன்னா அதை வேணும்னா எனக்கு வந்து அதோட ரிசோர்ஸஸோ இதோட நாலேஜோ இருந்தால் நான் காப்பாற்றலாம். அது வந்து ஒரு வேணும்னா பண்ணுறது தான். ஆனால் வந்து வண்டியில் போகும்போது
அதை ஏற்றாமல் போகிறது வந்து பெரிய டியூட்டி கிடையாது, அது வந்து பேர் மினிமம், நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும், நெசசிட்டி அது. ஸோ நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். அது ஐ திங்க் இட் கம்ஸ் ஓவர் த இயர்ஸ். இனிஷியலி வென் யூ ஸ்டார்ட் யூ ஃபீல் லைக் யூ ஆர் டூயிங் சம்திங் வெரி பிக். தென் ஓவர் த இயர்ஸ் வந்து நம்ம இந்த வேர்ல்டில் வந்து இவ்வளோ ரிசோர்ஸஸை வந்து நம்ம அனுபவிக்கிறோம், வாட் வேல்யூ வி ஆர் ஆடிங் டு திஸ் வேர்ல்ட் ஒன்றுமே கிடையாது. அதுக்கான ஒரு ரெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், டு நாட் ஹார்ம் அ ஃபெல்லோ எர்த்லிங் தான் இந்த லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ வந்து ஐ டோன்ட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் பீயிங் அ வீகன், ஐ ஃபீல் இட் இஸ் பேர் மினிமம், வெரி சிம்பிள். நான் இப்போ வந்து அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸில் தான் இருக்கேன் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். ஏன்னா இப்போ இந்த வீகன் லைஃப் ஸ்டைல்லாம் சொல்லும்போது இந்த கூட இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் இல்லாமல் நவ் யூ ஆர் மேரிட், வர லைஃப் பார்ட்னர், அதுக்கப்புறம் அப்ரிங்கிங், ஏன்னா இது லைஃப் ஸ்டைல் சாய்ஸ், என் லைஃபுக்கே நான் இந்த ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அது அவங்களுக்கு நீங்கள் அதை அட்வொகேட் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் அவங்கள இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்களா, ஆர் யூ ஜஸ்ட் கிவ் அவேர்னஸ் டு தெம், பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா இது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரியான டெசிஷனில் இருக்கீங்களா? ஓகே, இப்போது எங்களோடது வந்து லவ் மேரேஜ் தான். நாங்கள் அந்த மாதிரி டேட்டிங் பண்ணிட்டு இருந்த டைமில் அந்த ஃபேஸில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வீகன் ஆனேன். அப்போ என்னோடய ஒய்ஃப் வந்து வீகன், அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட், அப்போ அவங்க வீகன் ஆகலை. பட் ஆனால் நான் இந்த விஷயம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒன்று இருக்குப்பா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு. ஷீ டென்ட், அவங்களுக்கு அப்போ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. ஆனால் வித்தின் 1 year வந்து ஷீ ஆல்சோ ட்ரான்சிஷன். எங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு இருந்த காமன் நிறைய ஒன் ஆஃப் த காமன் திங்ஸ் இஸ் ஷீ இஸ் ஆல்சோ டாக் லவர். ஸோ அந்த ஒரு பிளேஸ்லேருந்து அவங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கு இட் வாஸ் வெரி ஈஸி. ஆமாம். ஸோ அதனால் அவங்களும் நாங்கள் டேட் பண்ண ஆரம்பிச்சாலும் ஒரு 1 yearல 1.5 yearsல அவங்களும் வீகன் ஆகிட்டாங்க. அப்போ அதனால் அந்த ஒரு ஜேர்னி வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்போ நோ வி ஹாவ் அ பேபி, அந்த ஹீ இஸ் 1 years old. அவனோட ப்ரெக்னன்சி ஆல்சோ ஷீ ஹேட் அ வீகன் ப்ரெக்னன்சி. ஆமாம், இன்க்ளூடிங் அந்த மெடிசன் இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து அவங்க வீகனாக தான் இது பண்ணாங்க. இப்போது until now we have the baby also we have raised him vegan. So there are few friends, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பார்ட்னர்ஸ் வீகன் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு 50-50 தான் வச்சுக்கோங்களேன். சில நேரம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், சில நேரம் ஐ திங்க் they come into that acceptance, அந்த ஜோனுக்குள்ள வர மாதிரி வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இது மட்டும் இல்லாமல் யூ ஆல்சோ ரன் 2 பிஸ்னஸஸ். ஒன்று யூ ஹாவ் அ திங் கால்ட் விஜய் ஸ்வீட்ஸ். இப்போ அது வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேமிலி பிஸ்னஸுங்களா? விஜய் ஸ்வீட்ஸ் இஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ். ஃபார் ஒரு 30 odd years வந்துட்டு ஃபேமிலி பிஸ்னஸாக வந்துட்டு. இப்போ நீங்கள் படித்து வரும்போது பிஸ்னஸ் தான் நான் பண்ண போகிறேங்கிறதுல ஆர் யூ வெரி ஷியோர், இல்லை பை சான்ஸாக ஓகே இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இதை வந்து நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நம்ம வந்து ஒன் ஆஃப் அ கைண்டாக ஃபர்ஸ்ட்டாக இருப்போங்கிற மாதிரியான தாட்டில் ஒரு இனோவேட்டிவ் ப்ராசஸ்க்காக உள்ளே வந்திருந்தீங்களா? டெல் மீ த ஜேர்னி. ஓகே, நான் வந்து இனிஷியலி ஐ டென்ட் பிளான் டு டூ பிஸ்னஸ். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தென் தட் வாஸ் கோயிங் வெல். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா ஒரு செகண்ட் இயர் அந்த டைம்லேயே வந்து ஐ திங்க் இந்த ஆண்டர்ப்ரனோரியல் விஷன் வந்து எனக்கு வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து இந்த ஜோக் சொல்லுவாங்க என்னென்னா, 1 bad manager and 1 rejected leave is all it takes to become an entrepreneur. ஆமாம், அந்த மாதிரி ஐடியில் வந்து அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ஆமாம். பட் ஆனால் எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே சரி, நம்ம ஒரு இந்த ஜேர்னி பண்ணலாமே, எனக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு கொஞ்சோன்னு எனக்கு அந்த இது இருந்துச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. சரி நம்ம பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஸோ எங்களோட விஜய் ஸ்வீட்ஸுங்கிறது இஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ், அப்பா ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ். அது வந்து ட்ரெடிஷ்னலி வீகன் பிஸ்னஸ் கிடையாது. ஸோ வி வேர் செல்லிங் ஆல் டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ், பால்கோவா அந்த மாதிரி எல்லா டைரி ஸ்வீட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னென்னா, நான் இப்போ அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு இது ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வேறு ஒன்று ப்ரீச் பண்ண முடியாது. ஐ ஆல்வேஸ் திங்க் யூ ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ் தான். ஆமாம். இப்போது நான் வந்து உங்ககிட்ட வந்து
சார் எங்கள் பால்கோவா வாங்குங்க நல்லா இருக்கும்னு நான் சாப்பிடாம அதை நான் சொல்ல முடியாது. ஆமா. அண்ட் என்னோட மைண்டும் அதை அக்செப்ட் பண்ணாது. யூ வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் படி அது இருக்கணும். முடியாது இல்லையா? அதனால அப்போது அந்த ஒரு டைலமா. பட் ஐ குவிட் மை ஜாப். நான் ஜாப் குவிட் பண்ணிட்டேன். ஸோ ஐ கம் அண்ட் ஐம் ஃபிகரிங் அவுட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து பர்சனலாக ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து நான் வீகன் ஆனதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்கோப்பே ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த பை டிஃபால்ட் வீகன் ஸ்வீட் சொல்லுவாங்க, நம்ம கடலை மிட்டாய், தேன் மிட்டாய் ஃபார் தட் மேட்டர், இந்த மாதிரி இது. அப்புறம் வந்து கொஞ்சம் காஜு கத்லி, இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். எனக்கு வந்து அது போர் அடிச்சிருச்சு. சரி, இதெல்லாமே ஒரு காம்பினேஷனாக ஒரே டைமில் வரும்போது சரி வை டோன்ட் வி ஸ்டார்ட் சம்திங், நம்ம வேணால் ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வி எக்ஸ்பெரிமெண்டட் வாஸ் மைசூர் பாக். நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? அதுதான் வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ப்ராடக்ட். என்ன பண்ணேன்னா, ஒரு எனக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும். எனக்கு வந்து ஒரு 80% சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து 100% நல்ல ப்ராடக்ட் இல்லைங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு மேலே என்ன பண்ணணும், ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் கிட்ட போகணுமா, அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் இல்லை அந்த ஒரு டைமில். பிஸ்னஸில் வந்த டைமில் ஃபினான்ஷியல் இதுவும் இல்லை டு ரீச் எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு வீகன் மைசூர் பாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு யார் யாருக்கெல்லாம் அது வேணுமோ நீங்கள் உங்களோட அட்ரஸ் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு அனுப்புகிறேன். இன் ரிட்டன் டு தட் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ புட் ஒன் போஸ்ட். ஒரு 100 பீப்புள் மெசேஜ் பண்ணாங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு இது வந்து 100 பீப்புளுக்கு ஐ சென்ட், ஐ திங்க் 1/2 கிலோ அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக ஐ சென்ட். அப்போது சிலர் வந்து இன்சைட் சவுத் ஆஃப் இந்தியா, சிலர் வந்து நார்த் ஆஃப் இந்தியா, வெளியில் அனுப்பும்போது ஐ காட் லாட் ஆஃப் இன்புட்ஸ். ட்ராவல் பண்ணும்போது இந்த ஸ்வீட் எப்படி மாறுது, நம்ம ஏன்னா காலைல பண்ணி சாயந்தரம் சாப்பிட்டோம், அடுத்த நாள் சாப்பிட்றோம், 5 நாள் கழிச்சு இது எப்படி டேஸ்ட் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நிறைய கிடச்சிது. திருப்பி என்ன பண்ணேன்னா, அந்த நல்ல இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து நான் ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஐ புட் அ போஸ்ட் சேயிங் இந்த தடவை வந்து எனக்கு கொரியர் காசு மட்டும் கொடுத்துருங்க, பட் ஆனால் ப்ராடக்ட் நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு 100 பீப்புளுக்கு நான் அனுப்பிச்சேன். தென் இட் பிகேம் லைக் அ ப்ராப்பர் ப்ராடக்ட். இப்போவுமே ஸ்டில் ஐ பிளான் ஒரு நாளும் எப்படி இதை வந்து பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் இருக்கும். பட் நவ் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். அப்படி தான் வந்து விஜய் ஸ்வீட்ஸ் வந்து ஒரு வீகன் பிராண்டாக ட்ரான்சிஷன் ஆச்சு. நவ் வி ஆர் ஃபுல்லி வீகன் பிராண்ட். ஸோ அப்போ நாங்கள் இந்த மைசூர் பாக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வீகன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கம்பெனி. ஓகே. வி டென்ட் ஹேவ் எனி கம்பேரிசன் ஆல்சோ. கரெக்டு. இட்ஸ் அ வெரி ப்ரௌட் டேக்லைன் மாதிரி இல்லை, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்படி ஒரு ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இந்த ப்ராசஸ் இட் வுட் ஹவ் டேக்கன் மந்த்ஸ், சம்டைம் இயர்ஸாக கூட இருக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது? ஏன் நான் கேட்குறேன்னா, ஆஸ் மீ பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர், ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் கன்சீவ் பண்ணி அந்த விஷயத்தை ப்ராக்டிகாலிட்டிக்கு கொண்டு வந்து ஐடியாலேருந்து ரியல் டைம் ப்ராடக்டாக மாறி, அப்போ நம்ம விஷன் வந்து அங்கே பார்ப்போம். நம்ம விஷன் என்றைக்கும் கரெக்டாகவே இருக்காது. இந்த பப்ளிக் ஒப்பீனியன்ஸ்க்கோ ஃபீட்பேக்ஸ்க்கோ கொடுக்கும்போது நிறைய ஃபீட்பேக்ஸ் வரும். இப்போ இந்த ஃபீட்பேக்கை எல்லோரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, அது எப்படி நான் யோசித்த ப்ராடக்டில் இவங்க இவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு ஒரு சின்ன தலக்கணம் மாதிரியே இருக்கும். பட் அதையும் நம்ம ஹானஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான இம்ப்ரூவைசேஷன் வந்து இன்னும் நடக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேபியை கன்சீவ் பண்ணுற ப்ராசஸ் மாதிரி தான். இந்த ஃப்ளோ வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிரியேட்டிங் அ ப்ராடக்ட் அவுட் ஆஃப் நத்திங் ஆர் நோவேர் டு சம்திங் ஆர் சம்வேர் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ், இது உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது? இதுலேருந்து ஆஸ் அ பர்சனாக நீங்கள் எப்படி டெவலப் ஆனீங்க? இது வந்து பெரிய கொஸ்டின், மல்டிபிள் ஆன்சர்ஸ் மைண்டில் வருது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து ஆண்டர்ப்ரனரியல் ஜேர்னிக்குள்ளே வரும்போது இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து வேறு மாதிரி, ஆனால் ரியாலிட்டி வேறு. ஐ திங்க் ஆல் ஆண்டர்ப்ரனர்ஸ் வில் அக்செப்ட். அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து 9 to 5 ஜாப் வேண்டான்னு சொல்லிட்டு 9 to அடுத்த நாள் காலைல 9 வரைக்கும் ஒர்க் பண்ணுற லூஸ் பசங்க. ஸோ பட் ஆனால் என்னென்னா there is a lot of satisfaction in that. ஜென்ரலாக சொல்லணுன்னா எனக்கு இருக்கிற பிக்கஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த திங்ஸ் விச் ஐ கேன் டூ நோபடி எல்ஸ் கேன் டூ. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்டை வந்து இந்த ஐடியேஷனில் இருந்து நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்து அந்த நம்ம குக்ஸ் கிட்ட பேசி
இதில் பிக்கஸ்ட் சேலஞ்ச் நாங்கள் ஃபேஸ் பண்ணது என்னென்னா கம்பேரிசனுக்கு எதுவுமே இல்லை. இது நடந்த இந்த டைம் பீரியட் எப்போங்க நம்ம விஜய் ஸ்வீட்ஸ் வந்துட்டு ஃபுல் வீகன் ஒரு ஸ்வீட் பிராண்டாக மாறின டைமிங் இஸ் 16 to 17 16 to 17 சொன்ன மாதிரி அப்போ எந்த பிளேயர்ஸுமே இல்லை. இப்போவும் இட்ஸ் வெரி லோவில் இந்த மாதிரி ஒரு Tier 2 சிட்டியில் இந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப கம்மி பிரதர். ஆக்சுவலி சவுத் இந்தியாவிலேயே வந்து வீகன் பிஸ்னஸஸும் கம்மி, ஸ்வீட்ஸ் பிஸ்னஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப கம்மி. பட் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 to 60 கம்பெனிஸ் இருக்காங்க இந்தியாவில் வீகன் ஸ்வீட்ஸ் பண்ணுறவங்க. ஓகே. பட் Tier 2 சிட்டியில் இப்போ கோயம்புத்தூரில் அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே உங்களுக்கு இன்னொரு காம்படிட்டர் இருக்காங்களா? கோயம்புத்தூர்லேன்னு நம்மளுக்கு இல்லைங்க. இல்லை. ஆனால் இன்னொன்று வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்குறேன்னா இன்னும் ஒரு 100-150 பிளேயர்ஸ் வரணும். அப்போ தான் வந்து இது ரொம்ப நார்மலான விஷயமா வரும். இப்போ வந்து எப்படி ஒரு நார்மல் ஒரு பெங்காலி ஸ்வீட்ஸை வந்து நிறைய பேர் விற்கிறதுனால தான் நிறைய பேர் அதை வாங்குறாங்க, அதை நிறைய பேர் டேஸ்ட் பண்ணுறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அது ரொம்ப நார்மலாகிடுது, ஆக்சசபிளாக இருக்குது. அது ஒரு பெரிய மார்ஸ்லேருந்து வந்த ஒரு பொருள் மாதிரி இல்லை. அதே மாதிரி வீகன் ஸ்வீட்ஸும் ரொம்ப நார்மல் ஆகணும். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு சும்மா வர்றேன், உங்களை பார்க்க வர்றேன்னா நான் ஒரு பாக்ஸ் வீகன் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வர்றது ஷுட் பிகம் நார்மல். அது எப்போ நார்மல் ஆகும்னா அவ்வளோ பிளேயர்ஸ் வந்தால் தான் நார்மல் ஆகும். ஸோ இது இப்போ வந்து மார்க்கெட் பில்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். அப்போ இப்போ வந்து எவ்வளோ பிளேயர்ஸ் வந்தாலும் யாரையுமே காம்படிட்டராக பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஏன்னா இதில் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ஒன்று நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டாங்கன்னா மார்க்கெட்டை வந்து சேச்சுரேட் ஆயிரும். இப்போ சேச்சுரேட் ஆச்சுன்னா இந்த டிமாண்ட் பேஸ்டு ப்ரைஸிங்கிறது வைக்க முடியாது. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு பால் பேக்கெட் நம்ம வாங்குகிறோம் 55 ரூபாலேருந்து 60 ரூபா வருது அப்படின்னா, ஒரு ஆல்மண்ட் மில்க்கோ ஒரு சாய் மில்க்கோ வாங்கினா எனக்கு அந்த ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறதுனாலேயே இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்லாப் மேலேயே இருக்குது. அப்போ இந்த லைஃப் ஸ்டைலை ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே இது வந்து ஒரு காஸ்ட்லியான லைஃப் ஸ்டைலு. கொஞ்சம் பெட்டர் ஆஃபாக அப்பர் மிடில் கிளாஸ்லேயோ இல்லை இந்த ராயல் கிளாஸ்லேயோ இருக்கிறவங்கனால இந்த லைஃப் ஸ்டைலை கம்ஃபர்டபுளாக அஃபோர்ட் பண்ணி வாழ முடியுது. லோவர் மிடில் கிளாஸில் இல்லை ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறவங்க, இப்போ எனக்கு வந்து மில்க் டைரி ப்ராடக்ட்ஸ் அலர்ஜி, இப்போ என்னால் கான்ஷியஸாக சாப்பிட முடியாது, எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது, பட் இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைல் என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியலன்னு வைங்க. இப்போ இந்த பயஸ் இருக்குல்ல, இந்த பயஸே ஆக்சுவலாக நிறைய பிளேயர்ஸ் வந்தால் தான் இது கரெக்டாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? 100%. ஓகே. என்னென்னா இதை வந்து இன்னும் நீங்கள் சொல்கிறத 200% நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அட் த மொமெண்ட் வந்து வீகன் ஆல்டர்னேட்டிவ்ஸோட ப்ரைஸஸ் வந்து ஹையராக தான் இருக்குது. எல்லாருனாலேயுமே அதை ஏற்புடையதான விஷயமா இல்லை. 2 விதமாக இதை பார்க்கலாங்க. ஒன்று வந்து பிஸ்னஸ் வைஸ் வந்து தேர் ஆர் நோ பிக் வீகன் பிஸ்னஸஸ். எல்லாருமே ஸ்மால் இல்லை மீடியம் பிஸ்னஸை தான் இருக்கிறாங்க. ப்ளஸ் இன்னும் வந்து கவர்மெண்ட் ரெக்கக்னிஷன் இந்த வீகன் பிஸ்னஸஸ்க்குமே வரல. ஓகே. இப்போ ஒரு பால் பண்ணு நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கான எலக்ட்ரிசிட்டியும் தண்ணியும் ஃப்ரீ. சரிங்களா? ஆர் சப்சிடைஸ்ட் காஸ்ட்டில் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க, மானியம் கொடுத்துட்றாங்க. டேக்ஸுமே வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஸ்லாப். வீகன் மில்கை வந்து கவர்மெண்ட் மில்காக கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் சீஸ் வீகன் மில்க் அஸ் அ பிவரேஜ். கொக்கோ கோலாக்கும் ஆல்மண்ட் மில்க்குக்கும் கொக்கோ கோலாக்கும் ஓட் மில்க்குக்கும் ஒரே டேக்ஸ் பர்சன்டேஜ் தான். இப்போ நாளைக்கு வந்து ஏன் இதை வந்து கவர்மெண்ட் காதுக்கு போகலை அப்படின்னா, நாங்கள் பெரிய டேக்ஸ் பேயர்ஸ் கிடையாது, ஏன்னா நாங்கள் ஸ்மால் பிஸ்னஸஸ். இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸஸாக மாறுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கும் ஒரு சப்சிடி கொடுப்பாங்க. அப்போது ப்ரைஸ் வில் கம் டவுன் அகெயின். பெரிய பிஸ்னஸஸ் வரும்போது ஸ்கேல் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கும் ஜாஸ்தியாகும். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து பீனட் மில்க்குன்னு வச்சுக்கோங்களேன், பீனட் கர்டு இருக்குது மார்க்கெட்டில். அதோடைய அவைலபிள் காஸ்ட் வந்து பர் கேஜி வந்து ஒரு 100 rupees 120 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் பண்ணோம்னா we can make a peanut curd in less than 5 or 6 rupees. அப்போ அந்த பொருளுக்கான விலை அதுதான். ஸோ ஆப்வியஸ்லி சேரிட்டி யாரும் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் மார்க்கப் பண்ணி ப்ராஃபிட் வச்சு தான் விற்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கிறதுனால அவங்களால ஒரு 40 ரூபாய்க்கு கொடுக்க முடியல. கரெக்ட். இப்போ அவங்களுக்கும் ஒரு மானியமோ ஏதோ ஒன்று வந்து அவங்க 100 லிட்டர் பண்ணுறாங்க, ஒரு 1 லட்சம் லிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன் போனாங்கன்னா ஐ திங்க் இவங்க எல்லாருமே வந்து கவுஸ் மில்கை இந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணுவாங்க.
அந்த பேரிட்டி ஆஃப் ப்ரைஸ் பேரிட்டி அதுக்கு அந்த கேட்டகரிக்குள்ளார வந்துடும் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் வீகனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக இதெல்லாம் சாப்பிட்ணுங்கிற பொசிஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தெர் ஆர் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வீகன்ஸ். ஒரு 1500 2000 பர் மந்த் பாக்கெட் மணியில் இருக்கிறவங்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. இது வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொருந்தும். ஒரு நார்மலாக ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்டிலிருந்து வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு மாதத்தில் எவ்வளோ காஃபி குடிச்சிருவான்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவருக்கு வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்துச்சுன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நோக்கி போகலாம். இல்லைனா நான் இந்த கம்பேரிசனுக்கான ஆன்சர் நிறைய டைம் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் எப்போவுமே என்னென்னா, நீங்கள் ஓட் மில்கில் காஃபி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. பிளாக் காஃபி இஸ் ஆல்வேஸ் சீப்பர் தேன் டைரி காஃபி, தென் எனி காஃபி. அதான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இதுதான் இருக்குது. நீங்கள் திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் எனிபடி. ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ ஒரு மிடில் கிளாஸ்க்கு மேலே தான் இந்த மாதிரி திங்ஸை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சீஸ் சாப்பிட்றது லோவர் மிடில் கிளாஸ் கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸ்காரர் தான் சீஸ் சாப்பிட்றாரு. அப்போது அவருக்கு நார்மல் சீஸ் அஃபோர்ட் பண்ண முடியும்னா இன்னொரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு அவர்னாலே வீகன் சீஸையும் அஃபோர்ட் பண்ண முடியும். பட் அகெயின் அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. டேஸ்ட்டு கம்ஃபர்ட் இதுக்குள்ளே போகும்போது தான் இந்த ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். பட் அதுக்கான ரிசல்ட் இட் வில் பிகம் பெட்டர் ஐ திங்க் இன் ஒரு 5-6 இயர்ஸ் வென் லாட் ஆஃப் கம்பெனிஸ் கம். ஆர் இப்போ சாக்லேட் எடுத்துக்கோங்களேன், வீகன் சாக்லேட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே சின்ன சின்ன பிராண்ட்ஸ். அவங்கெல்லாம் வந்து ஒரு 200 ரூபா 250 ரூபாய்க்கு சாக்லேட் விற்கும்போது திடீர்னு அமுல் வந்து வீகன் சாக்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃப்யூச்சர் அப்படி தான் இருக்குங்க. இப்போ வந்து இருக்கிற டைரி கம்பெனிஸும் இப்போ இருக்கிற பால்ட்ரி கம்பெனிஸும் தான் இதை எடுத்துப்பாங்க கையில். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆல்ரெடி செக்மெண்டட் மார்க்கெட்டில் இன்னொரு பிரான்ச் அவுட் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி. அவங்க தான் இதை எடுத்துப்பாங்க. ப்ளஸ் நிறைய பேர் வந்து கான்ஷியஸாக மாறும்போது அஃபெக்ட் ஆகிறதும் அவங்களுடைய பிஸ்னஸ் தான் அஃபெக்ட் ஆகும். இப்போது மில்கி மிஸ்ட் தான் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பனீர் மேனுஃபேக்சரர். ஐ திங்க் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டோஃபு மேனுஃபேக்சரர்ஸும் மில்கி மிஸ்ட் தான். பிரியாஸ்ன்னு சொல்லிட்டு டோஃபு பண்ணுறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 90 ரூபா 100 ரூபா இருந்த டோஃபு வந்து 80 ரூபாய்க்கு கொண்டு வந்தது அவங்க தான். பன்னீரும் டோஃபுவும் இப்போ ஆல்மோஸ்ட் சேம் ரேட் ஆகிடுச்சு. 5 ரூபா தான் டிஃப்ரென்ஸ், விச் டசன்ட் மேட்டர். அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் தான் இப்போது கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறாங்க டு பிகம் பிக்கர். இதை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, யூ ஆல்சோ ரன் அனதர் கம்பெனி கால் கிரீன் ரேபிட் கேட்ரிங்கிறது இட்ஸ் லைக் ஃபார் மாசஸ், ஃபார் பீப்புள், வால்யூம் பேஸ்டு பிஸ்னஸ் அது. ஸோ இந்த டிரான்சிஷன் எப்போ நடந்தது? ஒய் த நெசசிட்டி ஆஃப் கிரீன் ரேபிட்? ஓகே, கிரீன் ரேபிட் வந்து என்னோட ஒரு ஃபேவரட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இப்போது அட் த மொமெண்ட் கிரீன் ரேபிட் இஸ் கீப்பிங் மீ பிஸி, கிரீன் ரேபிட் இஸ் கீப்பிங் மீ அவேக். அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி. அதனால தான் நான் கிரீன் ரேபிட் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டோட வெட்டிங் வந்து பெங்களூரில் நடந்துச்சு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ நான் தான் எல்லா எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஹீஸ் அ வீகன். பையன் பொண்ணு 2 பேருமே வீகன்ஸ் தான். அவங்க வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வெட்டிங் பண்ணாங்க. அந்த ஹோட்டலில் வந்து வீகன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்க கொடுக்கல, எலிமினேட் பண்ணாங்க. இப்போ தயிர் சாப்பாடை எலிமினேட் பண்ணாங்க, லஸ்ஸியை எலிமினேட் பண்ணாங்க, மில்க் ஷேக்கை எலிமினேட் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் ஒரு வீகன் மெனுவை பண்ணி கொடுத்தாங்க. அப்போது நான் வந்து பே பண்ணும்போது ஃபுட் நல்லா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட தேங்க்யூ இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ நான் கேட்டேன், சார் இப்போ இது வீகன்னால் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, வீகன் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் கேட்டேன். ஐ வாஸ் திங்கிங் ஒரு 300 ரூபா ஜாஸ்தியாக சொல்லுவாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து ஒரு 300 ரூபா கம்மியாக சொன்னார். அப்போது தட் வாஸ் மை ட்ரிகர் ஆர் தட் வாஸ் மை இந்த யுரேக்கா மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இது ஐ வாஸ் லைக், எதுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணீங்க? நீங்கள் ஒரு 4 பொருளை கம்மி பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிங்கன்னா, இல்லை சார் வீகன் வெட்டிங் உங்களுக்காக பண்ணி கொடுத்தோம்ல, கஸ்டமைஸ் பண்ணி பண்ணோம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஐ டென்ட் ஹேவ் மச் பவர் தேர், நம்ம பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். நான் அன்றைக்கே என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், ப்ரோ நம்ம வந்து 200 பேர் வந்திருந்தாங்க, 300 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இப்போது 60,000 ரூபா பெனால்ட்டி கட்டியிருக்கிறோம். ஒரு வீகனாக ஒரு 200 பேருக்கு கல்யாணம் பண்ணதுக்கு 60,000 ரூபா என் ஃப்ரெண்டு வந்து பெனால்ட்டி கட்டின மாதிரி எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கிறாங்க. தட் இஸ் லைக் அ ஃபைன் ஃபார் பீயிங் வீகன்.
அப்போது நான் அவர்கிட்ட அந்தன்னைக்கே சொன்னேன், ப்ரோ இது தப்பாக இருக்குது, ஐ வில் டூ சம்திங் அபவுட் திஸ். அப்போவே நான் டிசைட் பண்ணதான் இந்த ஸ்பேஸை நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் நாங்கள் ஸ்வீட்ஸ் பிஸ்னஸில் இருக்கும்போதும் நிறைய பேர் வந்து வீகன் வெட்டிங்ஸ் பண்ணுவாங்க. வேறு ஏதோ கேட்ரர்ஸ் வச்சு, அவங்களோட ஃபேமிலி கேட்ரர்ஸ் அவங்களே வச்சு வெட்டிங்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் உங்களோட ஸ்வீட்ஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, ஆனால் எங்களோட கேட்டர் இவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு, பட் ஐ டென்ட் ஆக்ட் ஆன் இட். ஆனால் இது நம்ம ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணும்போது ஐ வாஸ் லைக் இது ரொம்ப தப்பு, அண்ட் இட் வில் ஆல்சோ டிஸ்கரேஜ் பீப்புள். இப்போ அந்த பையன் வீகனுங்கிறதுனால அவர் இது பண்ணிட்டார். இப்போ இதே அவங்க அப்பாவோ அம்மாவோ டிசிஷன் எடுக்கிற பிளேஸில் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, எதுக்கு அந்த 300 வேஸ்ட் பண்ணுறீங்க, வேணுங்கிறவங்க இந்த ஐட்டம் 4 ஐட்டம் சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி வென்ச்சர்ட் இன் டு திஸ் பிஸ்னஸ் க்ரீன் ரேபிட். ஆக்சுவலாக என்னோட ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்குறேன். ஒரு விஷயத்துலேருந்து நெய்யை கட் பண்ணுறாங்க, பாலை கட் பண்ணுறாங்க, இல்லை இப்போ இந்த பன்னீர் கட் பண்ணி இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் போகிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஃபுட்டோட ப்ரைஸஸுங்கிறது இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணால் சீப்பாக தானே வரணும். பட் எப்போவுமே அது காஸ்ட்லியாக தான் வருது. இந்த டிஃப்ரென்ஸுமே நீங்கள் சொல்கிற இந்த ஸ்மால் மீடியம் லார்ஜ் கார்பரேஷன்ஸ்குள்ளே நடக்கிற இந்த பாயிண்ட் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு பிளேட்டுக்கு 300 எக்ஸ்ட்ரா ஃபைன் கட்டுற மாதிரி கட்டணும் அப்படிங்கிறது இன்னும் அதுதான் ப்ரிவலண்ட்டாக இருக்கா இங்கே? இன்னும் வந்து ப்ரிடாமினன்ட்லி அப்படி தான் இருக்குது. இதனை வந்து ஈஸியாக ஒரு அப்ரோச் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எப்படின்னா, டோஃபுவை நம்ம எடுத்துக்கோம். டோஃபுங்கிறது பனீருக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். இப்போது பனீர் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாமே டோஃபு கிடைக்கிறது இல்லை. பனீர் கிடைக்கிற ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்டில் டோஃபு கிடைக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு தாபாவில் வச்சுக்கோங்க, ஒரு தாபாவில் பனீர் கிரேவி 150 ரூபா தான் இருக்குது. அவர் டோஃபு கிரேவி பண்ணார்னா அவரும் 150 ரூபா தான் பண்ணுவார். ஆனால் அங்கே டோஃபு கிடைக்கிறது இல்லை. ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் வீகன் ப்ராடக்டை கொண்டு வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இன்னொரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறாங்க. வீகன்ஸுக்கும் வேறு வழி இல்லாமல், ஓகே நீங்கள் டோஃபுல ஏதோ எனக்கு ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வி எண்ட் அப் கன்சியூமிங் தட். இது எப்போ மாறும்னா, ரொம்ப சாதாரணமான கடையில், தள்ளுவண்டி கடையிலையும் வீகன் ஃபுட் இருக்குது. லெமன் சேவை வீகன் தானே. ஆமாம். அப்போது அது அங்கேயும் அதெல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து பெரிய கார்பரேட்ஸ் ஆர் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் கையில் எடுத்த மாதிரி இவங்கெல்லாம் இன்னும் எடுக்கல. ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ டூ சைட். வீகன்ஸுமே வந்து வீகன்ஸும் சரி, லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருக்கிறவங்களோ இந்த மாதிரி இடத்துலையும் போய் டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு பனீர் போடுற இந்த ரோட் ஸ்டைலில் தோசை போடுறவங்க அவங்க எல்லாருமே பனீர் தோசை வச்சுருக்குறாங்க. நான்லாம் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த ஸ்ட்ரீட்டில் தோசை சாப்பிட போகும்போது நான் வீட்டில் இருந்து ஒரு பீஸ் ஸ்டோஃப் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் அவர் கையில் கொடுத்து, ஆனால் பனீர் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த டோஃபு பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கும்போது அவருக்கும் இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரி ஆச்சு. எனக்கு ஒரு 60 ரூபா 70 ரூபாவில் டோஃபு தோசையும் கிடச்சிரும். இது நான் வந்து ஃபுட் ஸ்பேஸில் இருக்கேன், எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்ககிட்டலாம் பேசுறதுக்கு நான் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புளும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த பேரிட்டி வந்து போயிடும். இன்னொன்று வந்து வெட்டிங் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நான் நெய் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நான் தயிர் யூஸ் பண்ணணும். இப்போது நார்மல் கர்ட், அதாவது கவுஸ் மில்கில் வர்ற கர்ட் வந்து 40 ரூபா அப்படிங்கும்போது இது 150 ரூபா இன்ட்டு 3.5. அதுக்கான ப்ரைஸ் தான் ஜாஸ்தி. அது நாங்கள் வந்து இதை எப்படி காம்பேட் பண்ணுறோன்னா, வி ட்ரை டு ரெடியூஸ் அவர் ப்ராஃபிட். அந்த ரா மெட்டீரியலில் எனக்கு கண்ட்ரோல் இல்லை. இந்த கம்பெனிஸுமே சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேல் எடுக்கிறதுனால நம்மளுக்கு காம்படிட்டிவ் ப்ரைஸஸில் தர்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு கேட்ரிங் இன் ஜென்ரலாக வந்து 50% ப்ளஸ் ப்ராஃபிட் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாடல் தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 20% 25%ல் வி ஒர்க். ஸோ தட் வீகன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருக்கிறவரோ, இல்லை இப்போ நாங்கள் வந்து நிறையா வெட்டிங்ஸ் வந்து வீகனிசம்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் உங்களுடைய ஃபுட்டும் உங்களுடைய சர்வீஸும் பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு பண்ணிட்டோம். அப்போது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே அவர் 1 லட்ச ரூபா சொல்கிறார், தம்பி நீங்கள் 1.5 லட்ச ரூபானா பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. 10,000 ரூபானா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, 15,000 ரூபானா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ வி ஒர்க் இன் தட் மாடல். எங்களோட ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணுறோம்.
பட் ஆனால் இப்போ எங்களை மாதிரி இன்னொரு 30 கேட்டரர்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏபிள் டு டூ வீகன். அவங்களோட கன்சம்ஷனும் ஜாஸ்தி ஆயிரும். அவங்களும் தயிர் வாங்குறது, பால் வாங்குறது, வீகன் மில்க், வீகன் கார்டெலாம் லார்ஜ் ஸ்கேலில் கன்சியூம் பண்ணும்போது அவரும் கொஞ்சம் கம்மியான விலையில் கொடுப்பாரு, இவங்களும் கொஞ்சம் ப்ராஃபிட்டை இது பண்ணால் ஒரு வெஜிடேரியன் கேட்டரோட ப்ரைஸை வந்து மேட்ச் பண்ணிட முடியும். People who are following veganism in South are different compared to the people who follow veganism in North. Western concept is even more different. இதுலேயே மிலிட்டன்ட் வீகன்ஸ்ன்னு சொல்கிறது, இட்ஸ் லைக் வெரி ஹார்ட், வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க வச்சுருக்கிற அந்த பாலிசிலேருந்து டீவியேட் ஆக மாட்டாங்க அப்படின்னு. அண்ட் இதில் கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக நான் நிறைய பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன்ஸோ இல்லைனா நீங்கள் இப்படியா, நாங்கள் எங்கள் இதில் இப்படி, இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் திங்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணி என்ன இவங்க இப்படி இருக்காங்க, ஏன்னா எல்லாருமே ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஒன் காமன் கோல், அதில் உள்ளுக்குள்ளே இவ்வளோ சப்செக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா? ஹெல்த்தினா கண்டிப்பாக ஹெல்த்திங்க. இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, வீகன்ஸும் எண்ட் ஆஃப் த டே சாதாரண பீப்புள் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியறதுக்காக ஒரு நல்ல டூலாக நான் பார்க்குறேன். எண்ட் ஆஃப் த டே நாங்களும் பீப்புள் தானே. ஆமாம், வீகன்ஸ் எல்லாருமே நல்லவங்க கிடையாதுல்ல. கரெக்டுங்களா? நாங்கள் எல்லாருமே நான் அந்த ஒரு ஸ்டான்ஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். வீகன்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் குட் டு அனிமல்ஸ், ஹூ ஹாவ் அ எத்திக்கல் லைஃப் ஸ்டைல். ஆனால் அவங்க எல்லாருமே வீகன்ஸாக இருக்கிறதுனால ரூமில் 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் நான் வெஜிடேரியன், ஒருத்தர் வீகன்னா அவர் தான் நல்லவர் மாரலி அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இது வந்து கல்ச்சுரலாக நிறையா இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் வெஸ்ட்லையும் வெஸ்டர்னர்ஸ் ஹவு தே லுக் அட் வீகனிசம் ஓட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட் தான். நம்ம இந்தியாவிலே வந்து போத் த சைட்ஸ், நார்த்தில் எப்படி பார்க்குறாங்க, சவுத்தில் எப்படி பார்க்குறாங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கேயுமே ஆப்போசிட்ஸ் இருக்கிறாங்க. இப்போது ஜென்ரலாக நார்த்துன்னு ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது, சவுத்துன்னு ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது. பட் ஆனால் நிறைய பேர்த்துக்கு யங் ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் இப்போ தான் வீகன் ஆகுறாங்கன்னா அவங்க இதை ஒரு ஐடென்டிட்டியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ திங்க் இதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. யூ இவால்வ் ஆஸ் அ வீகன். இப்போ மிலிட்டண்ட்டாக இருக்கிறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கன்னா, இப்போ நானும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் 100 கோடி ரூபா கொடுத்தீங்கனாலும் நான் சில விஷயத்த பண்ண மாட்டேன். ஐ எம் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆன் தட் வேல்யூஸ். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற உங்களையே நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் அதை ஃபீல் பண்ண வைக்கிறேன் அபவுட் மை லைஃப் ஸ்டைல். ஓவர் த இயர்ஸ் வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பீப்புள் ஸ்டார்ட் புஷ்ஷிங் அவே பீப்புள். இந்த கம்பேஷன் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வீகன்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை வந்து இந்த கம்பேஷன் ஃபெட்டிக் தான். இப்போது நான் வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறேன், ஏதோ ஒரு குக்கிங் சேனல் வீடியோ நான் பார்க்குறேன். இப்போ அந்த குக்கிங் சேனலில் வந்து ஒரு 1000 மீன் போட்டு ஒரு டிஷ் பண்ணுறாரு. இப்போ எனக்கு வந்து அது ஒரு கோபம். இவரோட வியூஸ்க்காக ஒரு 1000 மீனை வந்து இவர் சமைச்சு இது பண்ணுறாரே, அது என்னை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணால் அந்த ஹெல்ப்லெஸ்னஸ். என்னால் அதுக்கு எதுவுமே பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், என்னோடய பவர் அவ்வளோதான். ஆனால் இந்த ஹெல்ப்லெஸ்னஸை நான் எப்படி டிவியேட் பண்ணுவேன்னா, நீங்கள் நாளைக்கு என்கிட்ட பேசும்போது மச்சான் அந்த வீடியோ பார்த்தியா அப்படிங்கும்போது அந்த கோவத்தை ஃபுல்லாக உங்கள் மேலே இறக்கிறேன். நீ வந்து மனுஷனே கிடையாது, நீ வந்து அந்த உயிர் போகிறத வந்து நீ இப்படி பார்த்துட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அந்த ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து இட் புஷஸ் பீப்புள் டு தட் பிளேஸ். அந்த பிளேஸுக்கு தள்ளி விட்டுரும். ப்ளஸ் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா வீகன்ஸ்க்கு வந்து வீகனிசம் பீயிங் அ வீகன் ஆக்டிவிஸ்ட் பிகம்ஸ் அ ஐடென்டிட்டி. அங்கே தான் ஒரு தட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். யூ கேன் பி அ ஸ்டூடெண்ட், யூ கேன் பி அ அத்லீட். அதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் பி உங்களோட ப்ரொஃபஷனோ. ஜென்ரலாக நான் யார், நான் ஒரு ஹியூமன், இவன் என்னோட கூட இருக்கிற சக மனுஷன். அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே இன்னொருத்தர் மேலே ரெஸ்பெக்ட் காட்டாமல், இன்னொருத்தர் மேலே ரெஸ்பெக்ட் இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் தட் டஸ் நாட் மேக் ஜஸ்டிஸ். ஸோ அந்த ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது.
தமிழ்நாட்டில் வந்து பொலிட்டிக்கலி என்ன ப்ராப்ளம்னா, ஆஃபன் 99% ஆஃப் த டைம் வீகனிசம் இஸ் கன்ஃபியூஸ்டு வித் பிராமினிசம் ஆர் ஜெயினிசம். அந்த மாதிரி ஒரு ஹையர் பிளேஸ் ஆஃப் த சொசைட்டியில் இருக்கிறவங்க காஸ்ட் வைஸ் அவங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நினச்சிட்றாங்க, அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஏத்திசமுமே அப்படி தான் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து ஏத்திசம் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஆல் ரிலிஜன் ஆல் காஸ்ட், இட் இஸ் அகெயின்ஸ்ட் ப்ரிடாமினன்ட்லி பிராமின்ஸ் மட்டும்தான். அந்த வீகனிசமும் ஈஸியராக அந்த லூப்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. பட் ஆனால் அது கிடையாது. தேர் ஆர் ஸோ மெனி முஸ்லீம் வீகன்ஸ், தேர் ஆர் ஸோ மெனி தலித் வீகன்ஸ், தேர் ஆர் ஸோ மெனி ஏத்திஸ்ட் வீகன்ஸ். ஸோ அந்த அந்த புரிதல் வர்றக்கு நேரமாகும். ப்ளஸ் ஐ திங்க் வி ஹேவ் அஸ் இன் வீகன்ஸ் நாங்களுமே வந்து இதை இன்டர்செக்ஷனாலிட்டியை வந்து கன்வே பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடல, இனஃப் எஃபர்ட் போடலன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ஒருத்தர் ஏற்கனவே அவர் வந்து வீகன் ஆகிறதுக்கு முன்னாடியே தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிட்ருக்கிறவர் வீகன் ஆனதுக்கப்புறமா அப்படியே தான் இருப்பார் அவர் வீகன் ஆகிறதுனால கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஈஸி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டெரரிஸ்ட் கில்ஸ் 7 people அப்படின்னா, யூஎஸ் எடுத்துக்கோங்களேன், ஸ்கூலில் வந்து எவனோ ஒருத்தர் வந்து ஓப்பன் ஃபயர் பண்ணிடுறாங்க, கன் ஃபயர் பண்ணிடுறாங்க, தட் வில் பிகம் அ நியூஸ். ஜஸ்ட் இமேஜின் வீகன் ஃபயர்ஸ் 20 kids அப்படின்னா 100% இதை விட அது வந்து வைரல் ஆயிரும். ஏன்னா இன் ஜென்ரல் பீப்புள், நார்மல் பீப்புள் ஹூ டு நாட் ஃபாலோ வீகனிசம், அவங்களுக்கு வந்து என்னென்னா, யார் இவன், நான் என்னோடய வாழ்க்கை முறையை வந்து தப்புன்னு சொல்கிறானே, என்னோடய வாழ்க்கை முறையை அவன் கொஸ்டின் பண்ணுறான், அவனை வந்து மாரலி சுப்பீரியராக காமிச்சிக்கிறான், அப்போ இவன் ஏதாவது தப்பு பண்ணால் வி ஷுட் பவுன்ஸ் ஆன் இட்டுங்கிற ஒரு ஜென்ரல் மைண்ட் ஸ்பேஸ்னு தான் எல்லாருமே இருப்பாங்க. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வீகன்ஸ் ஆர் ஆல்சோ நார்மல் பீப்புள். அவனும் தப்பு பண்ணுவான், அவனும் கெட்டவனாக இருப்பான். ஸோ பர்சனல் கேரக்டர், பர்சனல் சாய்ஸில் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியவே வந்துட்டு டார்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ் இப்போது நிறைய பேர் வந்து இப்போ நான் வீகன் அப்படின்னு சொன்னதுனால ப்ரிடாமினன்ட்லி எல்லாருமே வந்து ஓகே, இவன் வந்து சவுத்துலேருந்து இருக்கான், இவன் வீகன், இவன் ஒரு பிராமின், அப்போ இவனுக்கு இதெல்லாமே ஈஸியாக இருக்கும், இவன் வந்து நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட மாட்டான், நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா இவனை மேலே எங்கேயே பார்ப்பா அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டை வந்து ஏற்கனவே மைண்டில் வச்சுருக்குறாங்க. ஐ திங்க் அது வந்து சேஞ்ச் ஆகணும் வித் பீப்புள். ஏன்னா இப்போ இந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ்லேயுங்க நார்த்துக்கும் சவுத்துக்குமே பயங்கர டிவர்ஸ் விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபுட் எக்ஸிபிஷன்ஸ், இந்த ஃபுட் ஈவெண்ட்ஸ்க்கு யூ பார்ட்டிசிபேட் ஆன் மெனி ஸ்டேஜஸில் போயிட்டு இந்த லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஆக்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குலாம் பேசுகிறீங்க. அங்கெல்லாம் இந்த கல்ச்சுரல் ஷிஃப்ட்னாலேயே ஒரு ஐடியாலஜிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. அது வந்து ஆக்சுவலி பிகாஸ் ஐம் பீயிங் வீகன் கொஞ்சம் வந்து ஈஸி வித் த வீகன் கம்யூனிட்டி. இன் ஜென்ரலாக வந்து நம்ம யாரோ ஒருத்தவங்க நம்ம இங்கேருந்து நம்ம நார்த்து போகிறோம்னாலே ஐ திங்க் நம்ம வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் சவுத் இண்டியன்ஸ் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடை வந்து அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. ஐ டு நாட் நோ பொலிட்டிக்கலி அவங்களுக்கு என்ன பிக்சர் போட்டிருக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அவங்களை விட நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது டு ப்ரூவ் தட் நாங்களும் இருக்கோண்டா, நாங்களும் படிச்சிருக்கோண்டா, வி ஆல்சோ கேன் ஸ்பீக் த லாங்குவேஜ், இதெல்லாம் காட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து யூஸ்வலாக நான் வந்து ஐ ட்ராவல் அ லாட் டு த அதர் சைட் ஆஃப் த கண்ட்ரி ஒர்க்காக. பேர் கேட்பாங்க, என்ன பேர் சொன்னீங்க, அரவிந்த், வெயிட் பண்ணுவாங்க, ஏன்னா தே வாண்ட் டு ஹியர் த சர்நேம். ஆமாம், செகண்ட் நேம் என்ன சொல்லுவாங்க, செகண்ட் நேம் என்னன்னு சொல்லுவாங்க. நான் சில இடத்துலலாம் வந்து ஏன் நம்மளோட கவர்மெண்ட் வெப்சைட்லேயே நிறைய இதில் வந்து வெறும் இனிஷியல் போட்டால் வந்து செகண்ட் வேர்டு கேட்கும், 1 ஆல்ஃபபெட் போட முடியாது, சர்நேம் போட்டே தான் ஆகும். இப்போ நம்ம அப்பா பேர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்களுக்கு வந்து தே ஹாவ் த டெண்டன்சி டு ஜட்ஜ் யூ பேஸ்ட் ஆன் யுவர் சர்நேம். நான்லாம் சில இடத்துல வந்து அரவிந்த் ஆஃப்டர் தேட் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவேன். சூப்பர்ல, கரெக்ட். அரவிந்த் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சர்நேம் என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். நீங்கள் வீகனாக இருங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட்
தட் இஸ் தேர். ஐ திங்க் இப்போ திஸ் ஜென்ரேஷன், இப்போ ஒரு 20s இருக்கிறவங்க, ஐ திங்க் என்னோட பெரிய ஹோப்பே அவங்க தான் இதை மாற்றுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அவங்க வந்து தே ஷுட் ஸ்டார்ட் சீயிங் இங்கே என்ன பண்ணுறோன்னு அவங்கெல்லாம் பார்க்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கணும். பிஸ்னஸ் இங்கே என்ன ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுறோம். இப்போ பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர், நான் நினச்சிட்டு இருந்தேன் பிஸ்னஸ் ரொம்ப நார்மல் போல் இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் நான் பார்த்துருக்கேன். ஐ க்ரூ அப் சீயிங் அ லாட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ். இந்த ஜோனே அந்த மாதிரி தான். ஒன்ஸ் ஐ ஹேவ் ஒர்க்ட் இன் கல்கத்தா. என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வாஸ் இன் கல்கத்தா. அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது 100ல் 200ல் ஒருத்தர் வந்து ஆண்டர்பிரினராக இருப்பாங்க. அப்போது அவங்க வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை பார்க்குறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. எய்தர் தே சி வெரி பிக் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் தே சி வெரி ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ். அப்போ அவங்களுடைய டேக்குமே வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு சின்னதாக பஜ்ஜி கடை இது வச்சுருப்போம் போல இருக்கு ஆண்டர்பிரினர், அந்த மாதிரி பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இதனால தான் நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் மிஸ்டேக் இஸ் ஆன் போத் சைட்ஸ். தே ஹேவ் நாட் லுக்ட் இனஃப், வி ஹேவ் நாட் போர்ட்ரேட் இனஃப். நம்ம வந்து நம்மளோட கல்ச்சர்லேயே அதை சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ வந்து ஷோ விடக்கூடாது, ஹம்புளாக இரு, இங்கே வந்து வேலையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லி நம்மளெல்லாம் அந்த மாதிரி தான் வி ஆல் க்ரூ. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து அந்த ஆடம்பரம் இருக்கு இல்லையா. இப்போது தெர் ஆர் ஸோ மெனி crorepathies இன் கோயம்புத்தூர். ஹாப்பியாக ஆக்டிவாவில் ஒரே ஒரு கண்ணாடியோடு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த நார்த் இட் இஸ் டிஃப்ரெண்ட். யூ ஹேவ் இட், யூ ஃப்ளாண்ட் இட் டைப் ஆஃப் மென்டாலிட்டி தான். ஐ மீன் போத் த சைட்ஸ் தேர் ஆர் த ஆப்போசிட்ஸ், அந்த இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஸ்பேஸ் தான். அப்போது அவங்களுக்கு நம்மளை பார்த்து அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல. என்னடா இவன் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறான், பெரிய கேட்ரிங் கம்பெனி வச்சுருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு தேவை ஒரு பெட்டு, ஒரு நல்ல பாத்ரூமு. ஹாஸ்டலில் 800 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னா நான் போகிறேனே. நீ வந்து என்னை பெரிய ஆண்டர்பிரினராக மதிக்கணுங்கிறக்காக நான் எதுக்கு போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும்? ஸோ தட் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். ஐ திங்க் தேர் ஆல்சோ சேஞ்சிங், நிறையா சேஞ்ச் ஆகிறாங்க. அண்ட் அவர் பீப்புள் ஆல்சோ ஷுட் ஸ்டார்ட் போர்ட்ரேயிங் த ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ். நம்ம பண்ணுறது ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸ்லாம் நம்ம ஆளுங்களும் காட்டணும். ஏன்னா நம்ம ஆஃப் கேமரா பேசும்போது யூஆர் சேயிங், நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு வேஷ்டி கட்டிட்டு போயிருந்தேன். யூஆர் த கீ ஸ்பீக்கர், கீ நோட் ஸ்பீக்கராகவும் இருந்துட்டு நம்ம கல்ச்சரோட ஐடென்டிட்டியாக இருக்கிறத ஒரு ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு போகும்போது எனக்கு அங்கே கீநோட் ஸ்பீக்கரே இருந்துமே அந்த ஐடென்டிட்டி மிஸ்ஹேப் நடந்தது. என்னை நீங்கள் இதை போட்டுட்டு வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. கேன் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மீ அந்த டாபிக்? எதனால அவங்கள பொறுத்தளவுக்கு என்னென்னா, they see a 3-piece suit as a symbol of authority or அந்த இதாக ஜென்ரலைஸ்டாக தான் பார்க்குறாங்க. எனக்கு என்னென்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் என்னோட ஐடென்டிட்டியை நான் காட்டுறதுக்கு நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி நான் இங்கேருந்து பேக் பண்ணி நான் வேஸ்டி அயன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன். நான் வந்து அதில் தான் பேசுவேன். இப்போது ஒரு ஆண்டர்பிரினர் இருக்குங்க, டெய்லி சக்ஸஸ் எல்லாம் கிடைக்காது, எப்போவாச்சு அங்கே இங்கே தான் கிடைக்கும். அது ஒரு ஆண்டர்பிரினருக்கும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் ஆண்டர்பிரினர்ஸுக்கு வந்து ரெக்கக்னிஷன் சக்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். அதனால தான் நம்ம தோனியை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அவருடைய சக்ஸஸை நம்ம சக்ஸஸாக எடுத்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அவென்யூ. அப்போது நம்மளுக்கு ஒரு சக்ஸஸோ ஒரு ரெக்கக்னிஷனோ வர்ற பிளாட்ஃபார்மில் மொத்தத்தையும் இறக்கணுங்கிறது தான் நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடலாம், அது போக நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம காமிச்சிடலாம். இங்கே பாருங்கடா, நான் வந்து இந்த ஊரில் இருந்து வந்திருக்கேன், இதனால நான் சக்ஸஸ் ஆகலை, இந்த ஊர் வந்ததுனால நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன். திஸ் இஸ் நாட் அ எக்ஸ்கியூஸ் ஃபார் பீயிங் சக்ஸஸ், திஸ் இஸ் அ பர்பஸ் ஆர் திஸ் இஸ் த பேஸ் லைன் ஃபார் மீ டு பி சக்ஸஸ் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் கம்மிங் ஃப்ரம் சச் அ கல்ச்சர் டு பி சக்ஸஸ்ஃபுல். இதை காட்டுறதுக்காக நம்ம இருக்கிறோம். ஆனால் இவங்க வந்து சக்ஸஸை வந்து எப்படி பார்க்குறாங்க, இந்த அதர் சைட் ஆஃப் கண்ட்ரி எப்படி பார்க்குறாங்கன்னா, யூனிஃபார்மாக இருக்கணும். நீ பணக்காரன் ஆகிட்டினா நீ இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சிடுறாங்க. நீ இந்த ஃபோன் தான் வாங்கணும், இந்த கார் தான் வாங்கணும், நீ மெட்டீரியலிஸ்டிக் டெம்ப்ளேட்டாக மாறி பிஹேவியரல் டெம்ப்ளேட் ஆல்சோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. இங்கே வந்து இட் இஸ் தி ஆப்போசிட்.
இங்கே வந்து ஐ ஹவ் சீன் so many people become more humble after they became rich. எப்பவும் இருக்கிறத விட இன்னும் அவங்க மேலே மேலே போக போக ரொம்ப ஹம்பிள் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இது இஸ் தேர், அஃப்கோர்ஸ் இட் இஸ் தேர் இன் ஆல் சர்க்கிள்ஸ், இட் இஸ் தேர் இன் த வீகன் சர்க்கிள்ஸ். ஸோ இட் இஸ் டேக்கன் இன் டு கன்சிட்ரேஷன். இப்போ அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா அன்அவாய்டபுளாக மாறிடணும் ஒரு சுச்சுவேஷனில். நீ இப்போ அந்த இதுலேயுமே வந்து பரவாயில்ல நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் ஐ ஹேட் டு ஹாவ் சம் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் டு டாக். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்து 5 years கழித்து அந்த ஃபங்க்ஷன் திரும்ப வரும்போது நம்ம இன்னும் செம்மையாக க்ரோ ஆகி அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட்டே நம்ம பண்ணக்கூடாது. அப்போ அங்கே போய் நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து நம்ம நிறுத்தணும். நான் வந்து தமிழில் சைன் பண்ணுவேன். என்னோட சைன் வந்து தமிழ், பாஸ்போர்ட் எவ்ரிவேர் தமிழில் சைன் பண்ணுறது தான். அது வந்து இந்த திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை ஐடென்டிட்டி, மை கல்ச்சர். நான் அதனால் தமிழில் சைன் பண்ணுறேன். அப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தாவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜாபில் அவங்க அந்த இது தராங்க, சேஃப்டி ஷூஸு, ஹெல்மெட் எல்லாம் தராங்க. அதுக்கு நான் சைன் போடுறேன். தேர் ஆஸ்கிங் இது என்னது, இது இங்கிலீஷில் சைன் போடுங்க. நான் சொன்னேன், நான் எதுக்கு, இதுதான் என்னோடய சைனு, நான் எதுக்கு இங்கிலீஷில் போடணும்? ஐ ஹவ் ஒன்லி ஒன் சிக்னேச்சர், திஸ் இஸ் வாட் திட் இஸ். அவங்களுக்கு வந்து அது புரியல, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அப்போ நான் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா தமிழில் நான் சைன் போட்டுட்டு கீழே இங்கிலீஷில் பேர் எழுதுவேன். தமிழ் தெரியாதது அவங்களோட பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்களோட பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் நான் கீழே இங்கிலீஷில் நான் போட்டுறேன். பட் ஆனால் கீழே இங்கிலீஷில் போட்டதுக்கப்புறமும் இதே கதை நீ கீழே இங்கிலீஷில் பேர் எழுது, அப்புறம் இதுக்கு தமிழில் சைன் போடுறேன். ஏன்னா அது என்னோடய சைன், ஏன்னா அது என்னோடய சிக்னேச்சர். தட்ஸ் மை ஐடென்டிட்டி. தட் இஸ் மை ஐடென்டிட்டி. அதை நான் மாற்ற மாட்டேன். பிகாஸ் பெங்காலிஸ் they are very patriotic. அவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஸ்டில் there are so many situations வேர் நீங்கள் ஒரு தடவையும் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட ஐடென்டிட்டி. ஆனால் இந்த ஐடென்டிட்டியை காப்பாற்றுறக்கும் உங்களுடைய வேல்யூஸை காப்பாற்றுறக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேஸில் இருக்கணும். டு வாய்ஸ் அவுட். அதனாலேயே வந்து ஐ சே இஃப் யூ ஆர் அ பர்சன் வித் லாட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், எப்படியோ கஷ்டப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. பீப்புள் லிசன் ஒன்லி டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். இது வந்து ஒரு ஸ்டிக்மா மாதிரியா இது? அது அதான் நான் சொல்கிறேன்ல, ஐ திங்க் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு ஸ்டிக்மா தான். ஐ மீன் இன்க்ளூடிங் மை செல்ஃப். நம்ம ஒரு ஃபெயிலியராக இருக்கிற ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் a person who has dealt with failures a lot knows இங்கே போனால் அடி வாங்குவோம். ஃபேக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் அந்த பர்சனுக்கு தான் ஆக்சுவலாக நிறைய இருக்கும், ரேதர் தென் பீப்புள் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஒன் ஷாட்டில் அடித்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கலாம், ஃபெயிலியர் இத்தனை பேர் ஆகியும் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். இருந்தாலும் ஒன் ஷாட்டில் அடித்தவங்க சொல்கிற விஷயத்துக்கும் இவ்வளோ விஷயத்த வேரியடு விஷயத்த ட்ரை பண்ணி தென் சக்ஸஸ் அட்டைன் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் சொல்கிறதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக நிறைய இருக்கும். ஆனால் அந்த சக்ஸஸ் ஸ்டேஜ் போகாமல் எல்லாம் பண்ணி ஃபெயிலாக இருந்துச்சுன்னா என்னதான் அந்த ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸோ சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸோ சொன்னாலும் இவ்வளோ சொல்லி என்ன பிரயோஜனம், ஒன்றால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து வந்துடும்ல. எஸ். ஏன் நான் கேட்குறேன்னா உங்கள் கேட்ரிங்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வீகன் பேஸ்டு தான்ல. வாட் இஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அமௌண்ட் யூ ஹவ் கேட்டர்ட் ஃபார் த பீப்புள்? ஒன்று. இன்னொன்று, எந்த மாதிரியான சொசைட்டிஸ் ஆர் கம்பெனிஸ் ஆர் லார்ஜ் ஃபேமிலிஸ் இதுக்கு வந்து ஓகேவாக இருக்காங்கன்ட்டு. அண்ட் வெஸ்ட்டில் நம்ம ஆஃப் கேமராவில் பேசின விஷயம் தான், வெஸ்ட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து உங்களை ரொம்ப பாதிச்சுது. தட் இந்த பீப்புளை கேட்டர் பண்ணது இட்ஸ் லைக் அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஈவெண்ட்டாக கொண்டாடினாங்க. பட் நம்ம அதை விட இங்கே பல மடங்கு ஜாஸ்தியாக பண்ணிருக்கோம். பட் அதுக்குண்டான ரெக்கக்னிஷனுங்கிறது அட் பார் ஃபேவராக கிடைக்கல அப்படின்னீங்க. நீங்கள் அதை பற்றி கேன் யூ எக்ஸ்பிளைன்? ப்ரோ, இது வெஸ்ட்டில் நடந்ததுன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு கேட்ரிங் கம்பெனி இருக்காங்க, நேம் மென்ஷன் பண்ணல. ஒரு சின்ன கம்பெனி, அவங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு இது எல்லாமே இதுதான். அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. டுடே வி டிட் அ லார்ஜ் கேட்ரிங் ஈவெண்ட் ஃபார் அ வெட்டிங்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். போட்டிருந்தாங்க 75 பீப்புளுக்கு அவங்க வந்து வீகன் ஃபுட்டு கேட்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா 75 பேர்த்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த சென்ட் இருக்குல்ல, அந்த ஆமா, அந்த சென்ட் ஆமா. பண்ணியிருப்பாங்க, அது வந்து 32,000 சென்ட்ஸ் இருந்துச்சு. ஓ, அது அவங்க அனுப்புனாங்களா யார் அனுப்புனாங்களோ தெரில. the number of நம்பர் ஆஃப் shares. ஷேர்ஸ் வாஸ் 32,000. கமெண்ட்ஸும் இருந்துச்சு, லைக் அண்ட் ஆல் ஆஃப் தட். இங்கே நம்ம வந்து லார்ஜஸ்ட் வந்து 11,800 பீப்புளுக்கு பண்ணியிருக்கோம். ஓ, ட்ரிவாண்ட்ரமில் ஒரு டெம்பிள் ஈவெண்ட்டுக்கு 11,800 பேர்த்துக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். full இந்த வீகன். ஆமாம், எஸ். ஸோ வி டோன்ட் டூ வெஜிடேரியன் ஈவெண்ட்ஸ் அட் ஆல். நம்ம பண்ணால் வி எதர் டூ வி ஆர் வீகன் கேட்டரஸ். எஸ். வீகன் ஈவெண்ட் பண்ணியிருந்தோம், லஞ்சு அவ்வளோ பேர்த்துக்கு பண்ணியிருந்தோம். அப்போது எனக்கு இன்னும் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஆதங்கம் இருக்குது. நான் என்ன பண்ணாதான்டா நீங்கள் என்ன ஃபேமஸ் ஆக்குவீங்க, என்ன இதுக்கு மேலே என்னடா நான் பண்ணுறது, அந்த ஃபேமஸ் ஆகிறது ரெக்கக்னிஷன் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியணும், இன்னும் நார்மல் ஆகணும். the more weddings we do, the more normal it becomes. இப்போ நாங்கள் வந்து 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புளுக்கும் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இதில் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க் அவங்க ஃபேமிலி வெட்டிங்கும் பண்ணியிருக்கோம். கும்பகோணமில் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவரோட பையனுக்கும் பண்ணியிருக்கோம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இதுவும் பண்ணி. இப்போது நாங்கள் எங்களுக்கு ஒரு என்கொயரி வந்திருக்கு. பொண்ணு வந்து சூப் கடை வச்சுருக்குறாங்க பேரூரில். அந்த ஸ்ட்ரீட்டில் ஸ்டால் போட்டு 20 rupeesக்கு சூப் வச்சுருக்குறாங்க. அவங்க வீகன். மாப்பிள்ளை வந்து மேசன். அவங்களோட வெட்டிங் நம்ம பண்ணுறோம். அந்த 2 எக்ஸ்ட்ரீமும் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஏன் இந்த பார்ஷியாலிட்டி இருக்குது? அவங்க இவ்வளோண்டு 75, இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் 75 பேர் ஆர்டர் எடுக்க மாட்டோம். ஃபார் அஸ் 75ல் வந்து ஃபார் 11,800 75ங்கிறது எங்கேயோ இருக்குது. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. எங்களுக்கு 75 பேர்த்துக்கு வந்து எக்கனாமிக்கில் ப்ரொவைடே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சைடில் கல்யாணத்துக்கு ஒரு ஃபேமிலியிலேருந்தே 75 பேர். ஆமாம், மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸே 75 பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கும். அகெயின் மேபி பிகாஸ் வி ஆர் இன் திஸ் சைட் ஆஃப் த கண்ட்ரியானும் தெரியல, வி ஆர் இன் திஸ் கண்ட்ரினாலும் தெரியல, வி டு நாட் கெட் த இனஃப் ரெக்கக்னிஷன் விச் வி டிசர்வ். அவார்ட்ஸ் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அவார்டு வாங்குகிறோம், அந்த அவார்டோட ஃபோட்டோ போட்டாலுமே அவ்வளோ ரீச் தான் இருக்கும். அப்போது தென் நம்மளுக்கு அந்த டே முடியும் போது இருக்குல்ல, வி கெட் தட் தாட், இன்னும் என்ன பண்ணாடா நீங்கள் வந்து எங்களை செலிப்ரேட் பண்ணுவீங்க. எஃபர்ட் வந்து ஒரு 75 பேருக்கு பண்ணுறவங்களோட எஃபர்ட்டை நான் தப்பு சொல்லலை, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஐ அப்ரிஷியேட் தட். ஆனால் நம்ம 11,800 பீப்புளுக்கு வீகன் ஃபுட் போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. வித்தவுட் அ சிங்கிள் பர்சன் சேயிங் இட் இஸ் நாட் குட். அது யாருமே சொல்லாமல், அது ஒரு கோயில் ஃபங்க்ஷன். அது ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாரையுமே 11,800 ஹாப்பி கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணுறது ஒரு ரெகுலர் வெஜிடேரியன் கேட்டரருக்குமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். இப்போ நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் வீகன் கம்பெனி நம்ம அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வி ஸ்டில் ஃபீல் இதுக்கு நம்ம ஒரு 5 நாள் ஆச்சு நம்ம வைரலாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரெக்கக்னிஷன் வந்திருக்கலாம், ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணி 11,000 பேர்த்துக்கு பண்ணியிருக்கீங்க தம்பி, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு தாட் ஆல்வேஸ். அந்த ஆக்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுல தான் அந்த ஆக்சுவல் இது. இந்த ஈவெண்ட் பண்ணது வந்து நம்ம பீட்டாக்காக பண்ணியிருந்தோம். பீட்டா கேவஸ் அவங்கனால கொடுக்க முடிஞ்ச ரெக்கக்னிஷனை அவங்க கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நம்ம ஊரில் வந்து பீட்டா ஒரு கெட்ட ஆர்கனைசேஷன், தமிழின துரோகி, நம்மளுடைய ஐடென்டிட்டியை எடுக்க வந்த ஆளுங்கன்னு ஒரு அகைன் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம். அப்போது அவங்க கூட அசோசியேட் ஆனாலே வந்து தே சிஎஸ். கரெக்ட். ஓகே ஓகே. ஆமாம், இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வீகன்ஸ் எல்லாம் வந்து சோயா லாபி கிட்டேருந்து காசு வாங்குறாங்க, பீட்டா கிட்டேருந்து காசு வாங்க. நாங்களும் அடிக்கடி அந்த மாதிரி ஆனால் கொடுத்தாலாச்சும் நல்லா இருக்கும்டா. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. தேர் ஆர் நோ பிக்கர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற நெசசிட்டியுமே இல்லை. சர்க்கிளிங் பேக் என்னென்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களால முடிஞ்ச ஒரு டியூ இது கொடுத்தாங்க. பட் ஐ திங்க் அதர் ஃபேக்டர்ஸ், ஈவன் ஃபெல்லோ வீகன்ஸுமே வந்து அந்த ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்ணல. அந்த ஈவெண்ட் என்னென்னா பீட்டா என்ன பண்ணாங்கன்னா, தே ஸ்டில் கண்டினியூ டு டூ திஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, வயசான யானை, கோயில் யானைங்களெல்லாம் வந்து ரிட்டையர் பண்ணிவிட்டு தே ஆர் கிவிங் ரோபோட்டிக் எலிஃபென்ட்ஸ். ஓகே. அந்த இதை வந்து ரோபோட்டிக் எலிஃபென்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. அந்த கோயிலில் வந்து ஒரு நிஜ யானையை கோயிலுக்கு புதுசாக வாங்கினா என்னெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அது எல்லாமே அந்த ரோபோட்டிக் எலிஃபெண்ட்டுக்கு தராங்க.
அந்த அந்த பூஜை பண்ணுறாங்க. அதுவும் நல்லா பெருசாக இருக்கும். அந்த இது சுற்றுவாங்க, கோயிலை சுற்றி அந்த கடவுளோட அந்த விக்கிரகம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதையும் இந்த யானையை வச்சு பண்ணுறாங்க. ஓ ஸோ இட் வில் பிஹேவ் எக்ஸாக்ட்லி லைக் அ நார்மல் எலிஃபெண்ட்டுக்கு பண்ணுற எல்லாமே பண்ணுறாங்க. டெய்லி ஃபஸ்ட்டு பூஜை அந்த யானைக்கு பண்ணுறது இது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இட் இஸ் அ ரோபோட்டிக் எலிஃபெண்ட். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பர்சனலி ரொம்ப ஃபேவரட் இனிஷியேட்டிவ். ஏன்னா வந்து நான் வைல்டுலலாம் எலிஃபெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ஃபோட்டோ பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு ஜென்டில் ஜெயின்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதை வந்து ஒரு கோயிலில் டசன்ட் மேட்டர் என்ன கடவுளாக இருக்கட்டும், என்ன ரிலிஜன் வேணால் இருக்கட்டும், டேம் பண்ணி வச்சிருக்கிறது ஐ டோன்ட் அப்ரிஷியேட் இட். நான் அதை சப்போர்ட் பண்ணல. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தவங்க பண்ணுறாங்களேங்கும் போது அந்த இனிஷியேட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நம்ம இந்த இது பண்ணோம். இந்த நாங்கள் மோர் தென் ஒரு 5-6 ஈவெண்ட் நம்ம வந்து பண்ணோம் அவங்களுக்காக. இந்த டெம்பிள் இனிஷியேட்டிவே பண்ணோம். ஸோ இப்போ இது வந்து கோயிலில் இருக்கிற இதை வந்துட்டு ரோபோட்ஸில் தே ஆர் ரீப்ளேசிங் இட். பட் ஸ்டில் அதுக்குண்டான வேல்யூஸ் எங்கேயுமே வந்து கம்மி ஆகலை. அந்த கோயிலில் பண்ணுற பூஜை அந்த ரோபோட்டிக் எலிஃபெண்ட்டுக்குமே பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. எஸ், ஜஸ்ட் பிகாஸ் இட் ஃபேவர்ஸ் எலிஃபென்ட்ஸ். இந்த இங்கிலீஷில் வந்து there is one saying, if slaughter houses had glass walls, the world will become vegetarian or vegan அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரிலீஜியஸ் ஃபாலோவராக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். அந்த எலிஃபெண்ட்ஸை வந்து எப்படி டேம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பர்சனலாக இல்லை ஒரு வீடியோவோ பார்த்துட்டிங்கன்னா there is no way a sane human will support that. அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கிற ஒரு வைல்டு அனிமல் எப்படி வந்து 5 ரூபா காயினுக்காக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது? உங்களை பிடிச்சி அது பண்ணல, நீங்கள் பண்ணலைன்னா அடிப்பாங்கங்கிற பயத்துக்காக அது பண்ணுது. அது ஃபேக்ட். வி லைக் இட் ஆர் வி டோன்ட் லைக் இட், தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ். நம்மளுக்கு தெரியறது என்னென்னா, நல்லா அதுக்கு டெக்கரேட் பண்ணி அந்த இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதை பண்ணிடுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய வீடியோஸ் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த யானை வந்து ஒரே இடத்துல வந்து ஆடிட்டே இருக்கும், டூ அண்ட் ஃப்ரோ ஆடிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மியூசிக்கை கூட போட்டுட்டு யானை டான்ஸ் ஆடுதுன்னு காமிச்சிடுவாங்க. தட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ். அந்த யானை வந்து எப்பிட்டோம் ஆஃப் டிஸ்ட்ரெஸில் இருக்கிறது போது தான் அது பாடி அந்த மாதிரி ஷேக் பண்ணும். அதை வந்து நம்ம ஒரு பிஜிஎம்மை மாற்றி போட்டு ஹாப்பினஸாக போர்ட்ரே பண்ணிடும். அகைன் சோஷியல் இன்ஜினியரிங். ஆமாம், சோஷியல் இன்ஜினியரிங். இங்கே வந்து எந்த ஒரு இதையுமே வந்து பீப்புளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதாவது டு கேதர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் சப்போர்ட் ஆஃப் சம்திங் இஸ் வெரி டிஃபிகல்ட். டு கேதர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அகெயின்ஸ்ட் சம்திங் இஸ் வெரி ஈஸி. ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ண வாங்கன்னு கூப்பிட்றது கஷ்டம், பீட்டாக்கு அகெயின்ஸ்டாக வாங்கன்னு கூப்பிட்றது ஈஸி. அது தமிழ்நாடு லெவலில் அது நடந்துச்சு. இப்போ கேரளா லெவலில் வந்து உங்களுக்கு திருச்சூர் பூரம் இந்த மாதிரி இது நடக்கும். கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கம்பளான்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் இருக்கு. அந்த இது இருக்கும். இன் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்யூஸ் வேறு ஆங்கிளில் க்ளோரிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸை பற்றி யாரும் தப்பாக பேசவே முடியாது. ஃபார்மர்ஸ் அவங்க வந்து நம்மளுக்காக கஷ்டப்பட்டு சாப்பாடு விளைய வைக்கிறாங்க, ஓகே. அந்த ஃபார்மருங்கிறவரைய இம்மிடியேட்டாக எந்த சிம்பிள் கூட நம்ம அசோசியேட் பண்ணுறோம்? அவர் வந்து ஒரு 2 மாடு அதை வந்து உழவு செஞ்சிட்ருக்கிறாரு, கையில் வந்து சாட்டை வச்சிட்ருக்கிறாரு. இப்போது அந்த ஃபார்மருங்கிற ப்ரொஃபஷனை எடுத்துருங்க. ஒரு சாதாரணமான ஒரு ஆள், அவருக்கு வேலை நடக்கணும், அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த வேலை சீக்கிரம் முடியும்னா அவர் என்ன பண்ணணும்? அந்த சாட்டையை வச்சு அந்த மாடை வந்து அவர் ஸ்பீடாக அடிக்க அது விரட்டி வேலை வாங்கணும். ரோட்டில் வந்து மாட்டு வண்டி போச்சுன்னா நம்ம ஹார்ன் பண்ண மாட்டோம். டசன்ட் மேட்டர் நீங்கள் நான் வெஜிடேரியனோ வீகனோ யாருமே ஹாங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வழி விடுனா 4 அடி வாங்கணும். அது வந்து நம்மளுக்கு தெரியும். பட் தே ஈஸிலி அசோசியேட் திஸ் வித் இன்னொரு ப்ரொஃபஷன். இப்போ அந்த யானை வந்து கோயில் யானை மட்டும் கிடையாது, தெர் ஆர் ஸோ மெனி ப்ரைவேட் எலிஃபெண்ட்ஸ் வீட்டில் வச்சுருக்குறாங்க. ஷோ பிஸ்னஸில் இருக்குது. இது நார்த்தில் பார்த்திங்கன்னா அந்த பேலஸ் ரைட்ஸு இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் இது இருக்குது. பட் ஆனால் அது எந்த ஐடென்டிட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சிரும்னா ரிலீஜியஸ் ஐடென்டிட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சிரும். சேம்
டிஃப்ரெண்ட் அனிமல் அப்யூஸ் வந்து ஏதோ ஒரு ஐடென்டிட்டியில் வந்து நம்ம ஒழிச்சிட்டு அதை பேசுகிறதே டேபு ஆக்கிடுவாங்க. ஓ நீ வந்து மாடை அடிக்கக்கூடாதுன்னு பேசுறியா, அப்போ நீ அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க, ஆன்டி அக்ரிகல்ச்சரிஸ்ட்டாக பார்த்துருவாங்க. வீகனிசமோட ஜென்ரல் ஃபிலாசபியே ஆன்டி ஒப்ரெஷன் தான். ஆனால் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் புட்டிங் யுவர் வேர்ட்ஸ் ஸோ தட் யூ டோன்ட் அஃபெக்ட் த சென்டிமெண்ட் ஆஃப் அதர் பீப்புள் ஆர் இன்ஜினியர்டு சோஷியலி இன்ஜினியர்டு பொலிட்டிக்கல் இன்ஜினியர்டு சென்டிமெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இந்த ஆன்டி அப்ரெஷன்னு நீங்கள் சொன்னது வந்து இட்ஸ் அ வெரி பிக் டேர்ம். ஆன்டி அப்ரெஷன் ஆஸ் அ டாப்பிக்காக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதோட ஒரு ஃபார்மை நீங்கள் லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இன் ஜென்ரல் ஆன்டி அப்ரெஷனை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இப்போது பிகாஸ் நம்ம சவுத்துலேருந்து வர்றதுனால காட் இன்ட்ரடியூஸ் டு பெரியாரிசம். பெரியாருங்கிற ஒருத்தரை பற்றி 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேயே இன்ட்ரடியூஸ் ஆயிருச்சு. அப்போது இருந்த நம்மளுடைய புரிதல் என்னென்னா, பெரியாருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து என்ன பண்ணுறாருனா மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி, ஒப்ரெஸ்டு பீப்புள், எனிதிங், பணக்காரங்க வந்து ஏழையை ஒப்ரெஸ் பண்ணுறாங்க, ஏழை அவரை விட ஏழையை ஒப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போது பெரியாருங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒப்ரெஷனை பண்ணாத, ஓவர் த பாயிண்டில் த ஒப்ரெஸ்ட் ஷுட் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த பீப்புள் ஆர் ஒப்ரெஸிங். அதை தான் அவர் பண்ணுறாரு. அதிலிருந்து தான் நான் அதை எடுக்கிறேன். இப்போது நான் வந்து ஐ எம் அகெயின்ஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் ஒப்ரெஸிங் விமன், ஐ எம் அகெயின்ஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் ஒப்ரெஸிங் எல்டர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஒப்ரெஸிங் ஒரு ஆர்டிஸ்டிக்கோ மென்டலி சேலஞ்சோ ஃபிசிக்கலி சேலஞ்சோ இருக்கவங்க ஒப்ரெஸ்டாக, இது எல்லாத்தையுமே அகெயின்ஸ்டாக நான் இருக்கிறேன், இன்க்ளூடிங் பீப்புள் ஹூ ஆர் அகெயின்ஸ்ட் அனிமல் ஒப்ரெஷன். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு வீகனாக இருக்கிறது வந்து இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ பிகாஸ் ஐ ஃபாலோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆல்சோ. எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஐ திங்க் ஒரு ஃபெமினிசம் பேசுகிறவங்களோ ஒரு ஆன்டி ஒப்ரெஷன் பேசுகிறவங்களோ தே ஷுட் டெஃபினெட்லி லுக் இன் டு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தேர் ஓன் பிளேஸ். அப்படி இல்லைன்னா வி ஆர் ஹியூமன் சென்ட்ரிக் ஆன்டி ஒப்ரெசிவ் பீப்புளாக ஒப்ரெஷனிஸ்டாக இருக்கணும். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி நார்த்தில் இருக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஓ யூ ஆர் ஃப்ரம் த சவுத், யூ பெரியாரிஸ்ட். ஆக்சுவலி இங்கே அகெயின் இங்கே நிறையா பெரியார் ஆர்கனைசேஷன்ஸுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, டு ஷோ தட் தே ஆர் அகெயின்ஸ்ட் பிராமின்ஸ், அவங்க வந்து ஒரு பீஃப் ஈட்டிங் அந்த இதெல்லாம் வைப்பாங்க, பீஃப் பிரியாணி டிஸ்பிளே இதெல்லாம் வைப்பாங்க. நான் வந்து உங்களுடைய சென்டிமெண்ட்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் போர்ட்ரே பண்ண விரும்புகிறது என்ன, நீங்கள் ஆன்டி ஒப்ரெஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற பிராமின்ஸ்க்கு எதிராக உங்களை சிம்பிள் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் இஸ் ஈட்டிங் பீஃப் பிரியாணி. நான் என்ன பார்க்குறேன்னா, ஒப்ரெஷனுக்கு அகெயின்ஸ்டாக எப்படி ஒப்ரெஷனே பதிலாக இருக்க முடியும்? அந்த மாடு என்ன தப்பு பண்ணுச்சு? நீங்கள் ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறக்காக நான் சாகணுமா? அது அப்படி தான். ஸோ நான் வந்து அவங்க ஒரு 9 பாயிண்ட்டை எடுத்துக்கிறாங்க, நான் 10வது இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். தெர் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ். ஐ எம் அட் நோ வே நான் அவங்கள விட ஹையர் ஸ்டாண்ட்ஸ் கிடையாது, நான் அவங்களுக்கு ஈக்குவல் ஸ்டாண்ட்ஸ் தான். ஒரு பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, நம்ம கம்பெனியோட இது வந்துட்டு ஹார்வர்டில் இஸ் அ பிஸ்னஸ் ஸ்டடி இல்லையா? இது எப்படி ஹார்வர்ட் போய் ரீச் ஆச்சு? ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஐஎஸ்பி ஹைதராபாத்தில், அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தங்க அவங்க வந்து ரீச் அவுட் பண்ணாங்க. தே டிட் ஒன் கேஸ் ஸ்டடி. அந்த கேஸ் ஸ்டடி வந்து என்னென்னா, எப்படி வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சின்ன கேட்ரிங் கம்பெனி இவ்வளோ பெரிய $1 பில்லியன் கேட்ரிங் ஸ்பேஸை வந்து நம்ம டாமினேட் பண்ண, டிஸ்ரப்ட் பண்ணோம். இதுதான் நாம். யூ எதர் ஹாவ் அ வெஜிடேரியன் கேட்டரர் ஆர் யூ ஹாவ் அ நான் வெஜிடேரியன் கேட்டரர். இதுதான் இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் ஒரு கண்ட்ரியே இயங்கிட்டு இருந்துச்சு. எப்படி வந்து தேர்டாக ஒரு கேட்டகரியை நம்ம க்ரியேட் பண்ணி இவ்வளோ வெட்டிங்ஸும் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் அந்த கேஸ் ஸ்டடி. அவங்க அந்த ஐஎஸ்பியில் படிக்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ் MBA அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இதை பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ரிசர்ச்.
ஐ திங்க் ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் பண்ணாங்க. மல்டிபிள் கொஸ்டினர்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி. அண்ட் நம்ம பண்ண வெட்டிங்ஸ்க்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. தே வாண்டட் டு விட்னஸ் லைவ். ஏன்னா ஐஎஸ்பி மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து தே வில் நாட் டூ இட் ஃபேக் பப்ளிகேஷன்ஸ். ஆமாம், அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ 2 வெட்டிங்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டும் ஒரு ப்ரொஃபஸரும் வெட்டிங்க்கு வந்திருந்தாங்க டு see நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் தே இன்வைட்டட் மீ டு ஐஎஸ்பி. அங்கே ஐஎஸ்பியில் போயிட்டு இந்த கெஸ்ட் லெக்சர் மாதிரி அங்கெல்லாம் பேசிட்டு தென் அங்கே இருந்த இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, திஸ் ஆர்டிக்கல் ஹேஸ் டு ரீச், இன்னும் பெருசாக போகணும்னு சொல்லிட்டு ஐஎஸ்பி வந்து ஹார்வர்டுக்கு அப்ளை பண்ணாங்க. ஓகே. ஸோ ஆத்தர் வந்து ஐஎஸ்பி, கோ ஆத்தர் வந்து நான் அரவிந்த். பட் நவ் த ஆர்டிக்கல் இஸ் இன் ஹார்வர்ட். ஆமாம். ஹவு ப்ரவுட் டு யூ ஃபீல்? ஏன்னா ஹார்வர்டுங்கிறது எல்லாருக்குமே கனவாக இருக்கிற ஒரு விஷயம். நல்லா படிக்கிறவங்களுக்கோ இல்லை ஃபினான்ஷியலாக என்னால் அதை அட்டைன் பண்ண முடியாதவங்களுக்கு அது எப்பவுமே ஒரு கனவு. ஈவன் லார்ஜ் இந்தியன் மென் லைக் பெரிய பெரிய ஆளுங்க இதெல்லாமே வச்சுருக்கிறவங்களே ஹார்வர்டில் படிக்க முடியல. பட் இன்றைக்கி நான் பெரிய ஆளானதுக்கப்புறம் ஹார்வர்டில் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிராஷ் கோர்ஸாவது நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நம்ம எதுவுமே அவுட்ரீச்சே பண்ணாமல் சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பன்ட். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த இமெயில் வந்துச்சு, அந்த டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த இமெயில் வந்துட்டு நான் அதை படிக்கணும்னாலும் நான் காசு கட்டணும், $8 நினைக்கிறேன் அந்த பேப்பர் பார்க்கறதுக்கு, பப்ளிகேஷனுக்கு. அப்போது அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க. யுவர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு, அந்த ஆர்டிக்கல் நம்மளோட பப்ளிகேஷனோட ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஃபவுண்டர் வி அரவிந்தன்னு தான் அதில் இருக்கும். அந்த ஆர்டிக்கல் ஸ்டார்ட்ஸ் வித் தட் நேம். எனக்கு வந்து இந்த ஹார்வர்டுங்கிறது இந்த பேர் வந்து எப்போ தெரியுதுன்னா, யூஜி முடிச்சுட்டு பிஜி நம்ம ஜாயின் பண்ணுற அந்த ஒரு டைமில் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து ஹார்வர்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரிய வருது. தென் அதை பற்றி நான் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப 10 லட்சம் பேரில் ஒருத்தர், 20 லட்சம் பேரில் ஒருத்தர் தான் உள்ளே போவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ நம்ம அவ்வளோதான், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய ஸ்கோப்லேயே அது இல்லை. இப்போ டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஹார்வர்டில் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. இப்போ ஹார்வர்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை பற்றி படிக்கிறான். இப்போ ஒரு 1 இயர் இருக்கும், ஃபிலிப்பைன்ஸ் ஐ திங்க் ஸோ, ஏதோ ஒரு ஏஷியன் கண்ட்ரிலேருந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஹார்வர்டில் படிச்சுட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆர்டிக்கலை எடுத்து they did some research. அவங்க வந்து அங்கேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ஜூம் காலெல்லாம் ஸ்கெடியூல் பண்ணுறாங்க. அவங்களோட 4 பேரோட இமெயில் ஐடியுமே வந்து அவங்களோட பேர் அட் ஹார்வர்ட். அப்போ எனக்கு வந்து என்னென்னா, என்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் எப்போது whenever you are free we would like to have a talk with you, like to have a conference with you. அவன் ஹார்வர்டில் படிக்கிறான் அவனே, ஆனால் அவன் வந்து என்னோட டைமுக்காக வெயிட் பண்ணுறான். நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், என்கிட்டேருந்து ஏதோ இன்புட் எடுத்து எழுதுறாங்கும் போது தட் இஸ் சர்ரியல். ஆமாம். நிறைய டைம் வந்து நம்ம ஃபெயிலியர்ஸை தான் வரும்ல, ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்னடா அப்படிங்கும்போது தீஸ் ஆர் த திங்ஸ் விச் நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பேஸில். நாளைக்கு வந்து குவிட் பிஸ்னஸ், நாளைக்கு வந்து இது போதும் அப்படிங்கும்போது ஐ திங்க் திஸ் வில் பி இன் த டாப் லிஸ்ட். சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாட் யூ ஹேவ் டன். வடிவேல் சொல்ல மாதிரி அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் யாருக்கு கேட்டதே இல்லையா, அவர் கேட்டதுடா அப்படின்னு. எனக்கு வந்து இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் 10th வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸ்கூல்ஸ்லாம் வந்து அந்த அசைன்மெண்ட்லாம் பண்ண மாட்டான். இப்போ ப்ராப்ளமேட்டிக் 10 இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் தான். அந்த மாதிரி அந்த டீச்சர்ஸ் கிட்டலாம் காமிக்கணும். சரிங்க பாருங்க சார், நான் வந்துட்டேன், ஐ ஹவ் பிகம் சம்திங் இன் லைஃப். நிறைய பேர் வந்து ஈவன் பேரண்ட்ஸுமே இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப பயமுறுத்திடுவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம், என்னங்க உங்கள் பையன் இப்படி இருக்கான், ஒன்றுமே தெரியல. அப்போ அவங்கெல்லாம் நினைப்பாங்களா, ஐயோ போச்சுடா, அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்குல்ல, இவன் நம்ம நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், இவன் ஏதோ ஆயிடுவான்னு. ஆனால் அப்போ அவங்களெல்லாம் ரொம்ப பயமுறுத்தியிருப்பாங்களா, அவங்களுக்குலாம் இதை எனக்கு காட்டணும்னு ஆசை. சார் உங்களோட பேர் ஹார்வர்டில் இருக்கா சார்? இல்லை என் பேர் வாழ்க்கையில் இவன் என்ன சாதிப்பாங்கிற கொஸ்டின் மார்க்கோட இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆன்சராக இருக்கும். லைக் ஐ டிட் இட் அப்படிங்கிற மாதிரி. எஸ் நைஸ். அண்ட் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். இப்போ ஐஎஸ்பிலையும்
ஹார்வர்ட்லேயுமே கேஸ் ஸ்டடியாக போயிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியவே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு யூ ஹவ் கிரியேட்டட் சம்திங் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஏன்னா இங்கே நான் கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டாக வைக்கிறேன். நாட் சென்னை, நாட் பெங்களூர், நாட் ஹைதராபாத், கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்கேல் ஆகிறதுக்கு ஆஸ் கல்ச்சராகவோ இல்லை அப்ரிங்கிங்லேயோ இந்த ஊர் உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுச்சு? வாட் வேல்யூ டிட் கோயம்புத்தூர் கிவ் ஃபார் யூ டு அச்சீவ் திஸ் பிக்? Bro, actually, I am somebody who has traveled a lot of states, lot of countries also. ஆனால் எனக்கு என்னென்னா திருப்பி இங்கே வந்துடுறோம். அங்கெல்லாம் போய் டூரிஸ்ட்டாக தான் என்னால் இருக்க முடியும். திருப்பியும் வந்து இங்கே நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த ஆர்எஸ்புரமில் அப்படியே போயிட்டு என்னோட அசோசியேஷன் ஃபுல்லுமே இதுதான். வாட் இஸ் யுவர் ஃப்ரீ டே லுக்கிங் லைக்னா அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு சாயந்தரம் ஒரு காளான் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தான். ஐ எம் ப்ராப்பர் கோயம்புத்தூர் பை ஹார்ட். அப்போது எனக்கு பிகாஸ் ஐ க்ரூ அப் சீயிங் அ லாட் ஆஃப் பிஸ்னஸ்மென், எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக வரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர் வாஸ் வெரி ஈஸி. அண்ட் கொஞ்சம் நம்ம பிஸ்னஸில் க்ரோ ஆகிறோம், இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியெல்லாம் க்ரியேட் பண்ணுற ஸ்பேஸில் வரும்போது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கேயா ஸ்டால் போடுவோம், எக்ஸிபிஷன்லலாம் போய் வீகன் எக்ஸிபிஷனில் ஸ்டால் போட்டோம்னா விஜய் ஸ்வீட்ஸ்ன்னு மட்டும் போட மாட்டோம். விஜய் ஸ்வீட்ஸ் கோயம்புத்தூர். அப்போது நான் வந்து விஜய் ஸ்வீட்ஸை மட்டும் கேரி பண்ணல, கோயம்புத்தூரையும் கேரி பண்ணுறேன். அப்போது தப்பு பண்ணிடக்கூடாது. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பிஸ்னஸ்மேன் வந்திருந்தான், ஸ்வீட் வாங்கினேன், கேவலமாக இருந்துச்சு, காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னு சொல்லிடுவான். அப்போ எனக்கு என்னென்னா என்னோடய பிஸ்னஸை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்னோடய ஊரையும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். நீங்கள் அண்ட் இங்கே நிறையா இடத்துல மல்டிபிள் பிளேசஸில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்னால் பெங்களூரை தவிர நம்ம எதுவுமே பார்க்குறது இல்லை. ஓ யுவர் ஸ்டார்ட் அப், யூஆர் நாட் இன் பெங்களூர், யுவர் ஸ்டார்ட் அப் யூஆர் நாட் இன் சென்னை, என்ன அதில் என்ன? அப்போ அவங்களுக்கெல்லாம் காட்டணும், இங்கே பாடுறா நான் கோயம்புத்தூர் தான், ஆனால் இதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் லைக் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி ஆர் கிவ் பேக் டு த சொசைட்டி. ஸோ அண்ட் இன்னொன்று பெரிய அட்வான்டேஜ் எனக்கு என்ன இங்கே இருக்குன்னா, நீங்கள் இங்கே ஒரு கோயம்புத்தூரில் இருந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் அங்கேயே கிடச்சிடும். ஆமாம், எல்லாருமே அதை ரிலேட்டடாக தான் இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று வந்து நான் ஆண்டர்ப்ரனர் கேங் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு புலம்புனீங்கன்னா ஏன் புலம்புனீங்கன்னா அவனுக்கு தெரியாது. ஒரு உங்களோட டே ஒன்று பேடாக போகுது, உங்கள் ஓவர் டிராஃப்டில் இருக்கிற காசு முடிஞ்சிருச்சுன்னா ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவனுக்கு ஆமாம் இப்போ அதில் என்ன அப்படின்னு தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து என்னென்னா அவன் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுப்பான். நம்ம அவன் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர்னு நினச்சிட்டுப்போம், அவன் வந்து மச்சான் எனக்கும் ஓவர் டிராஃப்ட் முடிஞ்சிருச்சுனான்னு காட்டுவான். ஸோ இங்கே வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து இஸ் வெரி குட் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டியில். பிகாஸ் ஆண்டர்ப்ரனரியல் ஜேர்னி இஸ் லுக்ட் அப்பான் ஹை, லுக் நார்மல். நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அதுக்குள்ளே இருக்காங்க, ஒன் ஆர் த அதர் வே. எஸ், நைஸ். அண்ட் ஒன் மோர் திங், யூ ஆல்சோ அசோசியேட்டட் வித் ஹியூமன் அனிமல் சொசைட்டி. அது என்னது, வாட் ஆர் தே டூயிங், வாட் இஸ் த, நான் வந்து அதில் ஜாயினிங்னே சொல்ல மாட்டேன், பிகாஸ் அது வந்து ஏதோ அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். வாட் டு தே டூ, என்ன கிரேட்டர் காஸ்க்காக இட் ரன்ஸ்? ஓகே, ஹியூமன் அனிமல் சொசைட்டி வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். ப்ரிடாமினன்ட்லி தே ஒர்க் வித் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் அதர் அனிமல்ஸ். அதை வந்து ரெஸ்கியூ பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். 2 வெர்டிகல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து அடிப்பட்ட விலங்குகளை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஐ மீன் ஈவன் நவ் ஐம் அ வாலண்டியர், அந்த ஆர்கனைசேஷன் கூட நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போது உங்களுடைய ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்ஸ் இருக்குது, 5 டாக்ஸ் இருக்குன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சாப்பாடு போட்டால் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இட் டசன்ட் ஸ்டாப் தேர். அந்த நாய்க்கு வேக்சின் போடுறது உங்களோட பொறுப்பு, அந்த நாய்க்கு வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் பண்ணுறதும் உங்களோட பொறுப்பு. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன், ஹியூமன் அனிமல் சொசைட்டி மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து அதுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது பட் அகெயின் அவங்களும் தே ஹாவ் வெரி லிமிட்டட் ரிசோர்ஸஸ். அவங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் அவங்களுடைய ஏரியாவில் இருந்துச்சுன்னா தே கம் அண்ட் பிக்அப் இன்ஜர்ட் அனிமல்ஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் தான்.
ஓகே. அண்ட் தே ப்ரிடாமினென்ட்லி ஆப்ரேட் ஃப்ரம் தே கோயம்புத்தூர். ப்ரிடாமினென்ட்லி ஆப்ரேட் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவங்களுடைய ஷெல்டர் வந்து சீரநாயக்கன் பாளையம்னு இருக்குது வடவள்ளி பக்கத்தில். சாங்சுரி ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து வழுக்குப்பாறையில் இருக்குது. அந்த சாங்சுரியில் என்னென்னா பர்மனென்ட்லி டிசேபிள்டு அனிமல்ஸ், திருப்பியும் ஸ்ட்ரீட்டில் போனால் சர்வைவ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அனிமல்ஸ்க்கான ஒரு சாங்சுரி. ஆமாம், 3 கால் இருக்கிற டாக்ஸு, 2 கால் இருக்கிற டாக்ஸு. என்னோட வெட்டிங்கோட சேவ் த டேட் வீடியோ நாங்கள் அங்கே தான் பண்ணோம். ஓ நைஸ். பிகாஸ் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் தட் இஸ் பெட் லைக் லவர்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ எங்களோட அசோசியேட் ஆகணும். ப்ளஸ் வி ஆல்சோ வாண்டட் டு ப்ரொமோட் சம்திங் விச் சேஞ்ச்ட் அவர் லைஃப்ஸ். ஸோ அப்போ எங்களுடைய சேவ் த டேட் வீடியோ நாங்கள் அங்கே பண்ணோம். நைஸ். தட் இஸ் அ வெரி ஹாப்பி பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். நோ செயின் கான்செப்ட், தேர் அனிமல்ஸ் ஆர் தேர் ஃப்ரீயாக இருக்கும். அது சாங்சுவரி. எஸ், இட்ஸ் அ சாங்சுரி. அவங்க ஹவ் எவர் லாங் தே கேன் லிவ், தே வில் லிவ் தேர். சூப்பர். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான். ஒன் மோர் திங் ஐ வுட் லைக் டு ஆட் அபவுட் ஆப்ரேஷன். இங்கே நம்ம வந்து அனிமல் ஆப்ரேஷனை வந்து நான் ரொம்ப சென்ட்ரிக்காக வைக்கிறேன் இல்லையா. we never consider the oppression which is caused to the workers in slaughterhouses. நான் வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் இதுக்கான ஒரு ரீசர்ச் குள்ளே நான் இறங்கினேன். when I travel to இந்தோர், நான் ஒரு 4-5 monthsக்கு முன்னாடி இந்தோர் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அங்கே I got an opportunity to go and visit a buffalo slaughterhouse. அங்கே போனதுக்கப்புறம் again a very different perspective came. அப்போது என் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துருந்தாங்க. ஷீ வாஸ் இன்டர்வியூவிங் த ஸ்லாட்டர் ஹவுஸ் ஒர்க்கர்ஸ். அது வந்து அந்த ஒரு இடத்த பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். பட் ஐ எம் ஷியோர் இன் ஜென்ரல் அப்படி தான் இருக்குது. இவங்களுமே வந்து தே டோன்ட் லீட் அ நார்மல் லைஃப். அவங்க தே வெரி ஹார்டன்ட் இன்சைட். நாங்கள் அங்கே வந்து ஒரு பர்சன், அவர் வந்து பஃபலோ வந்து ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருந்து அந்த பஃபலோவை அவர் ஸ்லாட்டர் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வந்து அதை கீழே படுக்க வச்சு தான் அதை வந்து ஸ்லாட்டர் பண்ணுவாங்க. பட் பஃபலோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அவரால் அதை வந்து பண்ணவே முடியலை. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா தம்பு வச்சு அந்த பஃபலோட கண்ணை வந்து குத்துறாரு. குத்தி அது அந்த வலி தாங்க முடியாமல் அது கீழே விழுகுது. தென் தே ஸ்லாட்டர். அப்போ நான் வந்து நோ ஜட்ஜ்மெண்டல். எனக்கு வந்து இவர் இப்படி பண்ணுறக்கான ரீசன் வந்து அதை வாங்குறவர் தான். இந்த தமிழில் வந்து கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் வந்து கொன்னவங்களோட பாவம் வந்து தின்னவனுக்கு போச்சு. அதுதான், அது அப்படியே மாறிடுச்சு. அப்போ அவர் ஏன் வந்து அப்படி பண்ணுறாரு? அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களால் எப்படி வந்து இது பண்ண முடியுது? உங்கள் மைண்டில் என்ன போகும்? நீங்கள் அந்த பஃபலோவோட கண்ணை பிடிச்சி நீங்கள் அமுத்தும் போது நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஹீ மஸ்ட் பி இன் ஹிஸ் 30s, 25 to 30s, லேட் 20ஸ்ல இருக்கார். சின்ன பையன். நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னை ஒருத்தன் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்டினான். அவனை வந்து நான் மனசில் நினச்சிட்டு தான் இந்த அக்ரெஷனை வந்து அந்த கவு மேலே காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போது தட் காட் மீ திங்கிங், அவரோட மைண்ட் ஸ்பேஸ் என்ன இருக்கும், இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுடைய மைண்ட் ஸ்பேஸ் என்ன இருக்கும். அண்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு 6 பேர் 7 பேர் இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த 6 பேர் 7 பேர்னு நினைக்கிறேன். 3 பேர் 4 பேர் தேர் நாட் வித் தேர் ஃபேமிலிஸ், தேர் செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஒய்ஃப்ஸ் அண்ட் சில்ட்ரன். இன்னொரு 3 பேர்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் மேரேஜ் எதுவும் ஆக மாட்டேங்குது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் தான். தே ஆர் நாட் வெரி அக்செப்டட் இன் த சொசைட்டி. ஸோ நம்ம ஜஸ்ட்டு எண்ட் ப்ராடக்டை வந்து எடுத்துட்டு நம்ம ஒரு அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் மட்டும் பார்க்குறோம். பட் வி ஆர் நாட் லுக்கிங் அட் பீப்புள் ஹூ ஆர் ஃபோர்ஸ்டு டு ஒர்க் இன் தீஸ் பிளேசஸ் பிகாஸ் தே ஒர்க் தேர் பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். தே ஒர்க் தேர் பிகாஸ் தே டோன்ட் நோ. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எதுவும் தெரியாது, வேறு எதுவுமே தெரியாது, வேறு எதுவும் ஸ்கில் செட் அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு கலெக்டிவான ஆன்டி ஆப்ரேஷன் திங் தான். ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த வீகன் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது இல்லை, பீப்புளோட சாய்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். இஃப் இதை ஒரு ஹெல்த்தியாக இந்த லைஃப் ஸ்டைல் இஸ் குட் ஃபார் யூ அப்படிங்கிறத நம்ம ப்ரமோட் பண்ணோம். வி ஹாவ் டு பிரிங் இன் அதர் பீப்புள் ஆர் அதர் வீகன்ஸ் இந்த ஒப்பீனியேட்டட் சாய்ஸஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக யூஆர் கிவிங் அவுட் அ வேர்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி வீகனிசம் இந்த என்டையர் டாபிக் பேசும்போது அன்அப்பாலஜெட்டிக்னு சொல்லிட்டு ஒரு
அப்ரோச் இருக்குது. ஐ ஆல்சோ ஃபாலோ அன்அப்பாலஜெட்டிக் அப்ரோச் தான். அதாவது நான் வீகனாக இருக்கிறதுல நான் வருத்தப்படுறதே இல்லை. ஐயோ ப்ரோ நீங்கள் காஃபி சொல்லிட்டீங்களா, சாரி நான் வீகன். நான் வீகனாக இருக்கிறதுல நான் அப்பாலஜெட்டிக்காக இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் நான் வீகனாக இருந்து உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஒன்று. இன்னொன்று வந்து ஹூ எவர் இட் இஸ், அவங்க 100 வருஷமாக வீகனாக இருந்தாலும் சரி, 10 நாளாக வீகனாக இருந்தாலும் சரி, தே ஷுட் நாட் லுக் அட் அதர்ஸ் ஃப்ரம் அ சுப்பீரியாரிட்டி பிளேஸ். காம்ப்ளெக்ஸோட அவங்களைய பார்க்கக்கூடாது. 10 நாளைக்கு முன்னாடி நீயே வீகன் இல்லைல்ல. ஸோ அந்த ஒரு இதுலேயும் அந்த ஒரு இதுலேயும் பார்க்கக்கூடாது. எண்ட் ஆஃப் த டே வந்து அனிமல்ஸோடைய லைஃப் பெட்டர் ஆகணும், அனிமல்ஸ் வந்து காப்பாற்றப்படணும், அப்யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா யூ நீட் ஹியூமன்ஸ் ஃபார் தட். ஒரு அப்போது இவென்ச்சுவலி யூ ஆர் கோயிங் டு ஒர்க் வித் ஹியூமன்ஸ் ஃபார் த அனிமல்ஸ். அப்போது பீப்புளை வந்து பீப்புளாக பாருங்கள். அதுதான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கும் டு வீகன்ஸ். ப்ளீஸ் டு நாட் ஹேவ் தட் காம்ப்ளெக்ஸ் வேர் ஓ யூ ஆர் நாட் வீகன், ஐ எம் வீகன். அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நீ ஒரு சாதாரண ஆள், நீ ஒரு வீகன், அவ்வளோதானே. அவர் ஒன்று பண்ணுறல, அவர் ஒன்று பண்ணுறாரு, ஜஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அவ்வளோதான். அப்போது ஆனால் அவர் யூ ஷுட் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வந்து இட் இஸ் நாட் அபவுட் வின்னிங் த ஆர்கியூமெண்ட், இட் இஸ் அபவுட் வின்னிங் த பர்சன். நீ வந்து அவருக்கு பிடிச்சவராக மாறு. அவர் வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்போது ஹீ வில் ரெஸ்பெக்ட் யூ ஃபார் யுவர் சாய்ஸஸ். அப்போ தான் அவர் ஓப்பன் அப் ஆகும். இவன் பழகிறதுக்கு நல்லவனாக இருக்கானே. இப்போது வித் மை ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆல்சோ இனிஷியலி நானும் அந்த ஒரு ஸ்பேஸில் தான் இருந்தேன். என்னடா நீங்களாம் சாப்பிட்றீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா, அந்த ஒரு கில் ட்ரிப் பிளேஸில் தான் நான் இருந்தேன். இப்போவும் நான் என்னோடய ஸ்டாண்ட்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஐ எம் நாட் சாரி ஃபார் பீயிங் அ வீகன். ஆனால் பீப்புளை எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு நீங்கள் யாருக்காக இருப்பீங்க? ஹூ டு யூ டேக் திஸ் ஃபார்வர்ட் டு? இப்போ வந்து என் கூட என்னோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஐ ப்ளே கிரிக்கெட் வெரி ரெகுலராக, நான் என்னோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். இஃப் ஐ கோ டு அ ஃபங்க்ஷன் தேர் வில் பி மினிமம் 10-15 பீப்புள் வித் மீ. அப்போ என்ன பிடிச்சாதான் என்னுடைய பிரின்சிபல்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். என்னுடைய பிரின்சிபல்ஸ் எவ்வளோ பெருசாக வேணால் இருக்கட்டும், டு டேக் தட் பீப்புள் ஷுட் லைக் மீ. அப்போ அதை என்னையவே பிடிக்கலன்னா அங்கே தான் இந்த பிளேஸ் வருது. ஓ வீகன்ஸே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு, அவங்க பீப்புளை வந்து ரிப்பெல் பண்ணுவாங்க. ஓ இது என்னது நீங்கள் காஃபி குடிக்கலாம், அது என்ன தெரியுமா, தட்ஸ் ஆல், எண்ட் ஆஃப் கான்வர்சேஷன். அவனும் வீகன்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம், உங்களுக்கும் அவங்ககிட்ட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த ஒரு டிரான்சிஷன் ஷுட் ஹேப்பன் வித்தின் எவ்ரி வீகன். அந்த ஆல் இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இருக்கணும், ஓப்பனாக வச்சுருக்கோம். ஆமாம். நீங்கள் அவர் வீகனாக இல்லைங்கிறக்காக அவரை வேறு விதமாக ட்ரீட் பண்ணுறதும் ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்ரெஷன் தானே. ஆமாம். ஆன்டி அப்ரெஷன் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதை அவர் இன்னும் கண்டுபிடிக்கலங்கிறக்காக அவர் அப்படி ட்ரீட் பண்ண முடியும். We have come to the last section of the podcast. இந்த பாட்காஸ்ட்டுக்கு பேர் வந்து அன்ஸ்போக்கன். ஸோ மிஸ்டர் அரவிந்த் பற்றின அன்ஸ்போக்கன் ஆஸ்பெக்ட் ஏதாவது இது வரைக்கும் நீங்கள் வெளியில் சொல்லாதது எதுவாக வேணாலும் இருக்கும், நாட் அபவுட் சீக்ரெட்ஸ், த அன்ஸ்போக்கன் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே யூ கேன் ஷேர் இட் வித் அஸ். ஓகே. அன்ஸ்போக்கன்னா ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்குமே வந்து தே நோ மீ அஸ் அ வெரி ஜோவியல் பர்சன். இதெல்லாம் என்னோடய பிஸ்னஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப சீரியஸ் பர்சன் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நான் வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்ததே ஜாலியாக இருக்கிறதுக்கு தான். பட் பிகாஸ் ஐ எம் இந்த பிஸ்னஸ், இந்த வீகன் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால பீப்புளோட ஜென்ரல் அசம்ஷன் வந்து ஓகே இவன் வந்து இப்படி தான் இருப்பான், சீரியஸாக இருப்பான், இவங்ககிட்ட பார்த்தா பேசணும், அந்த மாதிரி தான். பட் ஐ எம் ஆக்சுவலி வெரி ஈஸிலி அப்ரோச்சபிள். ரொம்ப 10 நிமிஷத்தில் யார் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவேன், அந்த மாதிரியான பர்சன் தான். அண்ட் இன் ஜென்ரல் வாட் ஐ லைக் டு சே இஸ் irrespective ஆஃப் ஹூ எவர் they are, அவங்க வந்து இப்போது ஒரு வீகன்னா இப்படி தான் இருப்பான்னு ஒரு ப்ரிஜடிஸில் யாரையுமே பார்க்காதீங்க. see them for who they are. And then they are இப்போ அரவிந்த் இஸ் அ entrepreneur, அரவிந்த் இஸ் அ husband, a son and a father, cricket player,
ஃபோட்டோகிராஃபர், நேச்சர் என்தூசியாஸ்ட் அண்ட் வீகன். அந்தந்த ஒரு டைமில் அந்த ஆர்டர் மாறும். எங்கே எது ஃபஸ்ட்டு சொல்கிறேங்கிறதே மாறும். பட் ஆனால் இதெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் வீகனாக இருக்கிறவன் தான் அரவிந்துங்கிற ஒருத்தர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். Thanks for It was a having me. very great conversation that I had in a very long time.